அதேபோல் பபாசியில் இருக்கக்கூடிய திரு முருகன் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம், நன்றி, பாராட்டு அத்தனையும் தெரிவிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இப்போ தான் இளவல்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். செய்திகளில் இப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச் அப்படின்னா, ஒருத்தரை 5 வினாடிகள் தொடர்ச்சியாக பார்க்க வைக்க முடிஞ்சதுன்னா அதுவே பெரிய வெற்றி அப்படின்னு இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. 5 வினாடிகளுக்கு மேலே ஒருத்தர் ஒரு வீடியோ காட்சியை பார்த்துட்டா அதுதான் வெற்றி என்பதாக செய்தி ஊடகங்களுக்கு மட்டுமல்ல, ஊடகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சவால். அப்படிங்கிற இடத்துல நம்முடைய நேசத்திற்குரிய அன்புக்குரிய பேச்சாளர் ராமகிருஷ்ணனும் இப்போ 1 நிமிட கதைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதை காலத்துக்கு ஏற்ற வகையில் டிஜிட்டல் யுகத்தினுடைய பேச்சாளராகவும் மாறிட்டீங்களே அப்படின்னு அவரை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அதையெல்லாம் கடந்து இது போன்ற புத்தக காட்சிகளில் ஒரு வேலை நாள், இன்னைக்கு வியாழக்கிழமை, ஒரு வேலை நாள், இந்த நாளில் இவ்வளவு மக்கள் ஒன்றாக கூடுகிறார்கள். ஒரு அறிவுத்தளத்தில் இப்படியான ஒரு மக்கள் திரள், பிள்ளைகளோடு பெற்றோரும் வரக்கூடியது, பெரும்பகுதியாக தாய்மார்கள் இருக்கக்கூடிய ஒரு அரங்கு அப்படின்னா கடலூர் பற்றி எனக்கே கூடுதலாக ஒரு பெருமை வருது, மகிழ்ச்சி வருது. ஏன்னா சில காலங்களுக்கு முன்னாடி வரைக்கும், சில 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக வரைக்கும் கூட 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள்லாம் வரும்போது அந்த பட்டியலில், மாவட்டங்களுடைய பட்டியலில் எப்போவுமே 5 இடங்களுக்குள்ளே இருப்போம். ஆனால் அது கெடுவாய்ப்பாக கீழிருந்து பட்டியலில் பார்க்கும்போது 5 இடங்களில் இருப்போம். இன்றைக்கி அது மாறி இருக்கிறது. இன்றைக்கி ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்குறேன். இந்த மாதிரியான ஒரு அக்கறையோடு இருக்கக்கூடிய பெற்றோர் இருக்கக்கூடிய இடத்துல அடுத்த தலைமுறை குறித்த ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உருவாகக்கூடியதை பார்க்குறோம். எல்லா இடங்களிலும் இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இப்படியான ஒரு புத்தக காட்சியை தமிழ்நாடு அரசு நடத்துகிறது. அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்புறம் மிகப்பெரிய ஒரு அரங்கு. இந்த புத்தக காட்சிகளை அங்கங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் சிரத்தையோடு நடத்துகிறார்கள். அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதிலும் கூடுதல் சிறப்பாக இப்போ கடலூரில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் போன்று தனிப்பட்ட விருப்பத்தோடும் இந்த புத்தக காட்சிகளை நடத்தும் போது அது ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கக்கூடியது. நமக்கு தெரியாது, ஒவ்வொரு நாளும் வந்து செல்லக்கூடிய மாணவ செல்வங்களில் 10 பேர்கிட்ட மாற்றம் வந்தாலே ஆகப்பெரிய மாற்றம். ஆனால் நான் பார்த்த இந்த 1 மணி நேரத்திலேயே குறைந்தபட்சமாக 1000 பிள்ளைகளாவது இங்கே வந்து போகிறத பார்க்குறேன். ஆர்வத்தோடு புத்தகங்களை பார்க்கிறார்கள், நிறைய விஷயங்களை பார்க்குறாங்க. யாரும் பெற்றோர் நீ போய் பாருன்னு சொல்லலை. லைப்ரரி இருக்குது, அழகான ஒரு லைப்ரரி. அங்கே உட்கார்ந்து பிள்ளைகள் படிக்கிறாங்க. விர்ச்சுவல் ரியாலிட்டி மாதிரியான டெக்னாலஜியை கொண்டு வர்றாங்க. பிள்ளைகளை ஈர்ப்பதற்கான முக்கியமான அம்சமாக இருந்தது. எல்லாருக்கும் தொடக்கம் காமிக்ஸ் புத்தகங்களாகத்தான் இருக்கும். எனக்கும் அப்படி தான் தொடங்கியிருக்கு. ராணி காமிக்ஸ் மூலமாக தான் எனக்கு பல்வேறு கதாபாத்திரங்களை தெரியும். மாவட்ட ஆட்சியருடைய பெற்றோரை சந்திக்கக்கூடிய ஒரு நல் வாய்ப்பும் கூட எனக்கு இன்னைக்கு கிடைச்சது. மாவட்ட ஆட்சியர் இந்த இடத்தில் இப்படி இருக்கிறார் என்றால் அதற்கு அவருடைய உழைப்பு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அவரை இந்த இடத்திற்கு வளர்த்திருக்கிற பெற்றோருடைய அந்த பங்களிப்பு மிக முக்கியமாக இருக்கு. அவங்கள்ட்ட உரையாடிய கொஞ்ச நேரத்தில் நான் அதை புரிந்து கொள்ள முடிந்தது. மிகுந்த தமிழார்வத்தோடும் அதைவிட கூடுதலாக மனித நேயத்தோடும் ஒவ்வொரு தலைமுறையும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் என்கிற அக்கறையோடும் அவர்கள் பேசியதை நான் பார்த்தேன். அப்படி ஒரு பெற்றோர் கிடைக்கிறதும் ஒரு வரம் தான். மாவட்ட ஆட்சியருக்கும் அவருடைய துணைவியாருக்கும் இப்போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அடுத்த ஒரு செல்வத்துக்கும் கூட ஆகப்பெரிய ஒரு வரம் அவங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஊக்கம் அது கைவிடேல் அப்படிங்கிற தலைப்பு புதிய தலைப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. 1000 மேடைகளில் பேசப்பட்ட தலைப்பாக இருக்கும். நம்ம தம்பி ராமகிருஷ்ணன் கட்டாயம் இதை பற்றி எங்கேயோ ஒரு இடத்துல பல மேடைகளில் பேசியிருப்பார். ஏன்னா ஒரு தொழில்முறை பேச்சாளர், பல்வேறு மேடைகளை பார்க்கக்கூடியவர். ஆனாலும் சொல்வதற்கு நிறைய விஷயங்கள் இருப்பதாக நான் நினைக்கிறேன். எல்லாவற்றுக்கும் அடிப்படை அதுவாகத்தானே இருக்கிறது. எனவே எல்லோருடைய எதிர்பார்ப்பும் வெற்றி என்பதை நோக்கியதாக இருக்கிறது. அந்த வெற்றி அல்லது மகிழ்ச்சி அல்லது நாம் நினைக்கக்கூடிய ஒரு அம்சம், இதை அடைவதற்கு இந்த ஊக்கம் ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்த தலைப்புக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம புத்தக காட்சி அப்படிங்கிற விஷயத்தை வலியுறுத்துறதுக்காக ஏன் இந்த புத்தகங்கள் வேணும்? இன்றைக்கி டிஜிட்டல் உலகத்தில் இருக்கோம். எல்லார்கிட்டையும் கைபேசிகள் இருக்கிறது. பட்டனை தட்டினா எல்லா விஷயங்களும் கையில் கொட்டுது.
உலகின் எல்லா மூலையில் இருக்கக்கூடிய தகவல்களையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் என்றால் புத்தக காட்சிகள் ஏன், புத்தகங்கள் ஏன் அப்படிங்கிற கேள்வி இயல்பாக எழக்கூடும். பெரியவங்களுக்கெல்லாம் இப்பவும் அச்சில் படிக்கிறது தான் எனக்கு நிறைவு தருதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைமுறை. அப்போ நம்மளெல்லாம் பூமர்னு சொல்லிடுறாங்க. அந்த வார்த்தைக்கான அடையாளமே என்னன்னு தெரியாத ஒரு தலைமுறையாக நாம் படிச்சுட்டு இருப்போம். ஆனால் இந்த தலைமுறை ஜென்சியில் இருக்கிறவங்க, அடுத்தது ஜென் பீட்டாலாம் வந்துருச்சாங்க, அவர் தான் அந்த தலைமுறையிலேருந்து ரொம்ப உறவாடிக்கிட்டே இருப்பார். அப்படி இருக்கக்கூடிய தலைமுறைக்கும் இந்த கேள்வி இயல்பாக எழும், தவறொன்றும் இல்லை. இப்போ எனக்கு எல்லாமே என் கையில் கிடைக்குது, நான் ஏன் புத்தக காட்சிகளுக்கு போகணும், ஏன் புத்தகங்களை வாசிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்ததுன்னா அது ஒன்றும் தவறு இல்லை. நான் அதனால் ஊக்கம் அந்த தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறுகதையை பற்றி உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். நான் நீண்ட நாட்களுக்கு முன்னால் வாசித்த ஒரு சிறுகதை. திரு தமிழ்ச்செல்வன் தமிழினுடைய ஆகச்சிறந்த எழுத்தாளர்களில் ஒருவர் என்னை பொறுத்த வரைக்கும். 1980களில் எழுத தொடங்கிய எழுத்தாளர்களில் இலக்கியத்தில் சமூக அக்கறையோடும் வாழ்வியல் நடைமுறைகளையும் கலந்து எழுதிய ஒரு எழுத்தாளர். அவருடைய சிறுகதை தொகுப்பில் ஒரு புத்தகம், ஒரு சிறுகதை அப்பாவின் பிள்ளை அப்படிங்கிறது அந்த தலைப்பு. பெரும்பளவுக்கு நம்மள பல பேருக்கு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் மகனுக்குமான இடைவெளி இன்னமும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. தமிழ் சமூகத்தில், இந்திய சமூகத்தில் எல்லா அன்பையும் வாரி கொட்டுவோம், எல்லா அக்கறையோடும் அப்பாக்கள் இருப்பார்கள். ஆனாலும் கூட பிள்ளைகளுக்கு அப்பா கிட்ட இருந்து 10 அடி தூரம் தள்ளி நிற்கிறது தான் வழக்கமாக இருக்குது. ஒரு உதாரணம், சமீபத்திய உதாரணத்தை கூட சொல்கிறேன். அது எப்படி இருக்குது, இந்த தலைமுறையிலும் அதுதான் நீடிக்குதா அப்படிங்கிறத நான் உணர்ந்த ஒன்றாக இருந்தது. சமீபத்தில் ஒரு உரையாடல் நிகழ்த்தினேன். என்னுடைய டிஜிட்டல் உரையாடலாக டிஸ்கோ வித் கேஎஸ்னு ஒரு பாட்காஸ்ட் சீரீஸ் பண்ணுறேன். அதில் யூடியூப்பில் இப்போவும் இருக்கும். லப்பர் பந்துன்னு ஒரு திரைப்படம் வந்திருக்கும், நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. சமீபத்தில் வந்த மிக நல்ல திரைப்படம். நான் ரொம்ப ரசித்த, ரொம்ப பொலிட்டிக்கலி கரெக்ட்னஸோடு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் அப்படின்னு கூட நான் அதை சொல்லுவேன். அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் தமிழரசன், உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவரும் இந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒருத்தர் தான். திட்டக்குடி தான் அவருடைய சொந்த ஊர். அவங்க அப்பா ஒரு கொத்தனார் பணியில் இருக்கக்கூடிய ஒருத்தர். அப்பாவுக்கு ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு, மகன்களை இன்ஜினியர் ஆக்கி பார்க்கணுங்கிறது அப்பாவோட ஆசை. அப்படியே ஆக்கிட்டார். 2 பேரும் சிவில் இன்ஜினியரிங், 2 மகன்கள் சிவில் இன்ஜினியர் ஆக்கிட்டாரு. அதுக்கு பிறகு அவர் என்ஜினியரிங் பணியில் தமிழரசன் இருக்கார். தம்பி தமிழரசன் எனக்கு நீண்ட நாட்களாக தெரியும். அவர் திரைத்துறையில் பல முயற்சிகளை எடுக்கக்கூடிய காலகட்டத்திலேருந்து எனக்கு அவரை தெரியும். எழுத்தில் ரொம்ப அழுத்தமான ஒரு நல்ல நடை கொண்ட ஒருத்தர். அதனால் அவரை கூர்ந்து கவனித்து கொண்டே இருக்கிறேன். அப்படி என்ஜினியராக இருந்த தமிழரசனுக்கு ஆனால் அதில் ஒட்டவே இல்லை. அப்பாவுடைய விருப்பத்துக்காக சிவில் இன்ஜினியர் ஆகிட்டோம், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு போகிறோம். எந்த இடத்துல கொத்தனாராக வேலை பார்த்தாரோ அந்த இடத்துல இன்ஜினியராக மகன் இருக்கிறாருங்கிற பெருமையை அப்பாவுக்கு கொடுக்கணுங்கிற அந்த முயற்சியையும் அதையும் தமிழரசன் செய்து விட்டார். ஆனால் அவருக்கு ஒரு இயக்கம் வேறு பக்கம் இருக்கிறது, அவருடைய கனவு வேறு பக்கம் இருக்கிறது, அவருடைய எதிர்பார்ப்பு வேறு பக்கம் இருக்கிறது. இப்போ அதை பற்றி என்கிட்ட பேசுகிறார். இந்த திரையுலகத்திற்கு போகணுமேங்கிற இந்த இதுக்குள்ளே இருக்கும்போது மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அவருக்கான இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்பாட்ட அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அவர் சொல்றார், பொதுவாகவே எந்த விஷயமா இருந்தாலும் சாதாரணமாக ஒரு பள்ளியில், கல்லூரியில் அல்லது ஒரு நாள் அவருக்கு தேவை என்ன இருந்தாலும் நேரடியாக அப்பா கிட்ட கேட்டு எனக்கு பழக்கம் இல்லை. அம்மாட்ட சொல்லுவேன், அம்மா தான் அப்பா கிட்ட சொல்லி எனக்கான விஷயத்தை செஞ்சு கொடுப்பாங்க. இதுதான் வழக்கம். அப்போ இது ஒரு பெரிய முடிவு. அப்பா எதிர்பார்த்த இன்ஜினியர் ஆயாச்சு. அப்பா விரும்பிய இன்ஜினியரிங்கை விட்டுட்டு சினிமாவுக்கு போகணுன்னு ஒரு விஷயத்த சொல்லணும்னா நேராக போய் சொல்ல முடியாது. இப்போ வழக்கம் போல் யார் இருக்கா தூது போகிறதுக்கு? நம்பிக்கை நட்சத்திரம் அம்மா. சரின்னு அம்மாட்ட சொல்லிடுவோன்னு போகிறேன் அப்படிங்கிறார். அப்போ அதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறாரு, இப்போ அவருக்கு கிட்டத்தட்ட 30களில் இருக்கார் அவருடைய வயதுங்கிறது. இத்தனை ஆண்டுகளில் நானும் என்னுடைய அப்பாவும் உரையாடியதை எழுதினால் மொத்தத்தில் 4 பக்கம்தான் வரும். அவ்வளோதான் எங்கள் உரையாடல். இதுவரைக்கும் பேசியது, நேருக்கு நேராக பேசியதை எழுதணும்னா 4 பக்கம்தான் வரும். அதுலேயும் அவர்கிட்ட போய் தயங்கிக்கிட்டே தலையை சொரிஞ்சிக்கிட்டு அப்பா அப்பான்னு சொன்னதெல்லாம் கட் பண்ணிட்டோன்னா 2 பக்கம்தான் வரும். அவ்வளோதான் என் உரையாடல் எங்கள் அப்பாவோட. அப்போ இந்த விஷயத்தை என்ன பண்ணுறது, அம்மாட்ட போய் சொல்கிறேன் அப்படின்றாரு. அவங்க அம்மாட்ட சொல்ல, அவர் நல்ல ஒரு கதை சொல்லி, ஒரு திரைக்கதையை எப்படி அழகாக சொல்லுவாருன்னு இந்த விஷயத்த சொல்லும்போது கூட சொன்னார். அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறாராம். அவங்க அம்மா ஏதோ அரிஞ்சிட்டு இருக்கிறாங்க, காய்கறி ஏதோ அரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவர் போய், அம்மா நான் சினிமாவுக்கு போகிறேன் அப்படிங்கிறாரு. அவங்க அம்மா அப்படி எட்டி பார்த்துட்டு, அப்பா வர்றதுக்குள்ளே வந்துடுறா அப்படின்னு சொல்கிறாங்களாம். அவர் சொல்கிறார், அம்மா நான் படம் பார்க்க போல, எடுக்க போகிறோம்மா அப்படிங்கிறாரு. போடா போக்கத்தவனே அப்படின்னு சொல்லி அவங்க சீரியஸாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 6 மாத காலம் தயங்கி
எப்படி இதை அப்பாட்ட கொண்டு போய் சேர்க்கறதுன்னு தெரியாம கடைசியா சொல்லி அதுக்கு பிறகு அவருடைய விருப்பத்தையும் மீறி திரையுலகத்துக்கு வந்து தானா கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஆகச்சிறந்த இயக்குனராக ஒட்டுமொத்த 3-4 தலைமுறையும் கொண்டாடக்கூடிய ஆகப்பெரிய ஒரு திரைப்படத்தை கொடுத்திருக்கிறாரு. ஒரு உதாரணத்துக்கு இந்த தலைமுறை மனிதராக இருக்கக்கூடியவருக்கும் அப்பாவுக்கும் மகனுக்குமான விஷயம் இது. சரி, இப்போ என்ன ஊக்கமது கைவிடல் அது எங்கேயோ ஒரு பக்கம் இருக்கு, அப்பா கதை எங்கேயோ இருக்கு, இதையா நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்னீங்க. நான் இன்னும் ஊக்கத்துக்கு போகவே இல்லை. அதுக்கு முன்னாடி புத்தகங்கள் அல்லது எழுத்து என்ன செய்யும் அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன். அதில் தான் இந்த அப்பாவின் பிள்ளை, அதுலேருந்து தான் நம்ம போனோம் தமிழரசனுக்கு. அப்பாவின் பிள்ளைங்கிற சிறுகதையை பற்றி அவர் பொதுவாக கோவில்பட்டிக்காரர் நம்ம அண்ணன் தமிழ்ச்செல்வன். அந்த ஊர் நடையோடு தான் எழுதுவார். அங்கே உங்களுக்கு தெரியும் தீப்பெட்டி தொழிற்சாலைகளும் மற்ற இந்த தொழிற்சாலைகளும் இருக்கக்கூடிய இடம், பட்டாசு தொழிற்சாலைகளும் இருக்கக்கூடிய இடம். அங்கே பெருமளவுக்கு எளிய மக்கள், அதுதான் அவங்களுக்கான வேலைன்னு இருக்கக்கூடியது. இந்த கதை ஒரு 1980களில் நடப்பதாக எழுதுகிறார். இது பழைய சிறுகதை, ஆனாலும் நான் இந்த இடத்துல அது பொருத்தமாக இருக்கும் என்பதனால் அதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அப்படி இந்த பையன் வந்து பிஎஸ்சி முடிச்சிடறான். கல்லூரி முடித்த பிறகு இந்த இடம் எங்கே தொடங்குதுன்னா, மகன் சொல்வதா தொடங்குது அந்த கதை சிறுகதை. ஒரு அழகை ரசிக்க தெரியாத அப்பா, இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க வாழ்க்கையில், உலகத்தில் எவ்வளவு அழகான விஷயங்கள் இருக்குது, ரசனைக்குரிய எவ்வளவோ அம்சங்கள் இருக்குது. எப்போதாவது இந்த அப்பாவுக்கு இதையெல்லாம் ரசிக்கிறதுக்கு மனசு இருந்திருக்கா? தங்கச்சியோடைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய மயிலிறகு குட்டி போடுதேன்னு சொல்லி பக்கத்தில் உட்காந்து அதை ரசிக்கக்கூடிய மனப்பாங்கு அப்பாவுக்கு என்னைக்காவது இருந்திருக்குதா? எப்போ பார்த்தாலும் சிடுசிடுன்னு ஒரு மூஞ்சியோடைய இருக்காரு, வார்த்தைகள் எல்லாம் சிடுசிடுனே கொட்டுது, ஆதி காலத்து மொழியை கண்டுபிடிச்ச மாதிரியே பேசுறாரு. ஏன் இந்த அப்பாக்கள் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அந்த மகனுக்கு ஒரு எண்ணம் மனசுக்குள்ள இருக்கு. அதுல இருந்தா அந்த சிறுகதையை தொடங்குறார். அப்பாக்கள் எப்பவுமே முகம் கடுகடுன்னு இருக்கக்கூடியவர்கள், சிடுசிடுன்னு இருக்கக்கூடியவங்க. எப்போதுமே ஏன் இப்படி இருக்கிறாங்க கடுமையான இடத்துல அப்படின்னு ஒரு குறைபாட்டோட, இந்த உலகத்தை ரசிக்க முடியாம, அழகை ரசிக்க தெரியாம, எந்த அழகியல் பண்பும் இல்லாமல் இருக்கிறார்களே அப்படிங்கிறது அவருடைய பெரிய குறை அந்த மகனுக்கு. அம்மா அப்படி இல்லை, எப்பவுமே அன்பா இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு இடையில அதுவும் வரும். இப்போ அந்த அப்பா வந்து கூப்பிடுறாரு, ஏய் உன்னை வந்து முதலாளிகிட்ட சொல்லிட்டா நாளைக்கு தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு வேலைக்கு போயிரு. யாரு இவர்? வந்து கிராஜுவேட் ஆயிட்டார். இவர் அரசு பணிக்காக காத்திருக்கிறார், அரசு பணி நமக்கு கிடைக்கும்னு. ஆனால் அப்பா வந்து நீ ரொம்ப நாளாக காத்திருக்கிற, ஒரு எந்த வேலைக்கு போக மாட்டேங்கிற, படிச்சுட்டு சும்மா இருக்கிற, நான் தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு சொல்லிட்டேன், முதலாளிகிட்ட சொல்லிட்டேன், வேலைக்கு போயிடு, நாளை காலையில் போயிடுன்னு அந்த ஊர் மொழியில் தான் எழுதுறாரு. நான் நம்ம ஊர் மொழியில் பேசுகிறேன், அவர் வந்து கோவில்பட்டிக்கான ஒரு மொழிநடை இருக்குது, அந்த மொழியில் சொல்கிறார். இப்போ பையனுக்கு பெரிய கவலை, என்னப்பா நம்ம வந்து அரசாங்க பணிக்கு போகணும்னு நினச்சா இப்படி நம்மளையும் தீப்பெட்டி வேலைக்கு அனுப்புகிறாரு அப்பா, காலேஜெலாம் முடிச்சுட்டு இந்த வேலைக்காக நம்ம படித்தோம் அப்படின்னு எண்ணம் வருது பையனுக்கு. ஆனாலும் சரி, அந்த சர்டிஃபிகேட்டே கிட்டத்தட்ட பழுப்படையக்கூடிய அளவுக்கு ஆகிப்போச்சு, நாம் ஏதாவது ஒரு வேலைக்கு போவோம். அப்போ அந்த இள வயதில் இருக்கிற ஒரு பையனுக்கு என்னவா இருக்குன்னா, அவன் ஒரு ஸ்கூலுக்கு கல்லூரிக்கெல்லாம் போகும்போது சில பெண்களை பார்க்குறான், அதில் இருக்கிற உற்சாகம் இருக்குது, அவங்கெல்லாம் வேலைக்கு வருவாங்களே நாமளும் போகலாம் அப்படிங்கிற எண்ணத்துலையாவது சரி நாளைக்கு போயிடுறேன்னு போயிடுறாரு. காலையில் போய் பார்க்குறாரு, முதலாளிகிட்ட சொல்கிறாரு. அவர் பார்க்குறாரு, என்ன படிச்சிருக்க? பிஎஸ்சியா? சரி, உனக்கு டைப் ரைட்டிங் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு 80கள் 90கள் தெரியும், 90s கிட்ஸ் இங்கே இருந்தால் கூட தெரியும். டைப் ரைட்டிங் மஸ்ட் இல்லையா? நம்மலாம் லோயர் படிச்சிருப்போம், ஹையர் படிச்சிருப்போம். தம்பி ஹையர் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்போ நீ போய் மேனேஜர் முருகேசனை பாரு, டைப்பிஸ்ட்டுங்கிறாரு. முருகேசன் வராரு, வேலாயுத அண்ணன் பையனா நீங்கள் வா தம்பின்னு கூப்பிட்டு போகிறாரு. டைப்பிஸ்ட் இடத்துல உட்கார வைக்கிறாரு. அந்த டைப்பிங் மெஷின் நல்ல பழகின ஒரு பழைய மெஷின், டைப் பண்ணுறதுக்கு எளிதாக இருக்குது. பையனுக்கு ஆர்வமாக உட்காந்து டைப் பண்ண தொடங்குறாரு. இதெல்லாம் போகுது சிறுகதையில் தொடக்கத்தில். அவருக்கு இதெல்லாம் டைப் பண்ணி முடிப்பான்னு முருகேசன் கொடுக்குறாரு. இந்த ஷீட்டை முடிச்சிடு அப்படிங்கிறாரு. வரிசையாக டைப் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் தம்பி. வேலைக்கு போன முதல் நாள். அதுக்கிடையில் முதலாளி கூப்பிட்றாரு. இந்த முருகேசனை முதலாளி வீட்டுக்கு போயிடுறாரு, வேற ஒரு வேலை இருக்குது. இதுக்கிடையில் முதலாளி கூப்பிட்றாரு, கிட்டத்தட்ட பக்கம் பக்கமாக டைப் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதுக்கிடையில் முதலாளி கூப்பிட்றாரு, கூப்பிட்டு தம்பி அந்த வேலை இருக்கட்டும், பேங்க்குக்கு போயிட்டு வா, இன்னைக்கு சம்பளம் போடணும், அதனால இந்த கேஷ் வித்ட்ரா பண்ணிட்டு வா, செக்கை போட்டு வான்னு வங்கிக்கு அனுப்புகிறாரு. வங்கிக்கு போகணும். போகும்போது முதலாளி பெருந்தன்மையோட சொல்கிறாரு, நடந்து போவேனா சைக்கிள் எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறார். அந்த காலத்தில் சொஃபஸ்டிகேஷனுங்கிறது சைக்கிள், சைக்கிளில் போகிறதே ஆகப்பெரிய விஷயமாக இருந்த காலத்தில் இருந்திருக்கிற ஒரு மகன். இப்போ சைக்கிள் எடுத்துகிட்டு போகணும் பெருந்தன்மையோட முதலாளி சொல்கிறார். சைக்கிள் எடுத்துகிட்டு வங்கிக்கு போகிறாரு. வங்கியில் போனால் 2 மணி நேரம் ஆகுது. அங்கே எல்லா வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. அங்கே உட்காந்து எல்லாத்தையும் பார்க்குறான். மீண்டும் அலுவலகத்துக்கு வர்றான். வர்றப்ப வரைக்கும் அண்ணன் முருகேசன் வரல. அப்போ திருப்பியும் இன்னொரு பெரியவர் வராரு. வந்துட்டு தம்பி இன்னைக்கு சம்பள நாள்,
யார் யாரெல்லாம் எவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க, தீப்பெட்டி எவ்வளோ தூரம் ஒட்டி இருக்கிறாங்க, இந்த வாரத்தில் எத்தனை தீப்பெட்டி எத்தனை பெண்கள் ஒட்டியிருக்காங்கன்ற லிஸ்ட் இங்கே இருக்குது. அந்த லிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீ எவ்வளவு அவங்களுக்கு வார கூலி வருதுன்னு கணக்கு போட்டு வை அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் கொடுக்குறாரு. ஒன்று ஒன்றா புரட்டி ஒரு பக்கமாக அது நீண்டுக்கிட்டே இருக்குது, அனுமார் வாறு மாதிரி நீண்டுக்கிட்டே இருக்குது. எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கிறான். இதுக்கிடையில் 3 மணிக்கு மேலே ஆகுது, மதிய உணவுக்கான நேரம் இருக்குது, ஆனால் சாப்பிட முடியல. அதுக்கு பிறகு அந்த முருகேசன் திருப்பி வராரு. அவரு ஒரு வேலை கொடுக்குறாரு. அவர் தான் ரியலைஸ் பண்ணுறாரு, ஐயோ சாப்பிடலையாப்பா, போய் சாப்பிடுங்கிறாரு. சாப்பிட்டு திரும்பி வராரு. இப்போ பையனுக்கு என்ன வருதுன்னா, சரி நமக்கு இன்னைக்கு நாள் நிறைவடையுதுன்னு நினைக்கிறான். மீண்டும் போய் இல்லை இந்த சம்பளத்தெல்லாம் நம்ம பட்டுவாடா பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு போகிறாங்க. பட்டுவாடா நடக்கிறது. பட்டுவாடா முடிஞ்ச பிறகு சரி இன்னைக்கு நாள் நிறைவடைஞ்சிச்சுன்னு நினைக்கிறான். மீண்டும் வர்றான். வந்த பிறகு இல்லைப்பா இதெல்லாம் பெண்டிங் இருக்குது, இந்த டைப்பிங்லாம் முடிச்சிடுன்றாங்க. அதுக்கு பிறகு ஒரு டிரான்ஸ்லேஷனை கொடுக்குறாரு முதலாளி. அந்த டிரான்ஸ்லேஷனை பண்ணி கொடுக்குறான். இங்கிலீஷில் டைப் பண்ணி ஒரு அலுவலகத்துக்கு அனுப்பணும். படிச்சுட்டு அப்போ கூட நிறைய உரையாடல்கள் வரும். நேரம் இல்லாதனால நான் கதையினுடைய சுருக்கமும் நிறைவு பகுதி தான் முக்கியம், அதுக்காக வந்துடுறேன். அப்போ அவனுக்கு மனசுக்குள்ளே ஓடுது, நம்ம இங்கிலீஷை முதலாளிக்கு புரிஞ்சிருக்குமா, நம்ம எவ்வளோ தூரம் இங்கிலீஷில் நல்லா பண்ணியிருக்கோன்னு அவருக்கு தெரியுமா, அவருக்கு அந்த அளவுக்கு ஆங்கில அறிவு இருக்கா, இப்படிங்கிற கேள்வியெல்லாம் படிச்சுட்டு இருக்கான். இதெல்லாம் நடக்குது. பிறகு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்துக்கு மீண்டும் வேலை வருது. தொடர்ச்சியான வேலைகள்னு அவன் அன்னைக்கு நாள் முழுக்க தலைவலிக்குது, மண்டை வெடிக்கிற அளவுக்கு ஆறான், அவனுடைய பொறுமை இழக்கிறான். இதுக்கு பிறகு ஒரு வழியாக 8 மணிக்கு மேலே அவனுக்கான வேலையை முடிச்சுட்டு முதலாளி சொல்கிறாரு, சரிப்பா நேரம் ஆச்சு, நீ கிளம்பு, காலையில் 7 மணிக்கு வந்துரு அப்படிங்கிறாரு. இவன் அப்பாடா முடிஞ்சிச்சு நாள் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறான். வீட்டுக்கு போனால் அந்த நாட்கள் உங்களுக்கு தெரியும், நம்ம ஊருக்குள்ளேயே 7 மணி 8 மணிக்கெல்லாம் உறங்க போயிடுவாங்க சாப்பிட்டுட்டு. இந்த தொலைக்காட்சிகள்லாம் இல்லாத காலகட்டம் 80கள். இவன் போய் கதவை தட்டுறான். அங்கேயும் வீட்டில் படுத்துட்டாங்க, எல்லாம் முடிச்சு படுத்துட்டாங்க. கதவை தட்டுறான். 3 முறை கதவை தட்டுறான், கதவு திறக்கலை. அம்மாவை அழைக்கிறான். அம்மா வரத்துக்கு அப்போ தான் சின்னதாக முனங்கல் சத்தம் இருக்கு, ஏன்னா அவங்க தூங்க தொடங்கிட்டாங்க, உறக்கத்துக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறமும் மீண்டும் வேகமாக கதவை தட்டுறான். கதவை தட்டி அம்மாவை சத்தமாக கடுமையாக திட்டுறான். திட்டிட்டு வேகமாக கதவை தட்டுறான். அம்மா கதவை திறக்கிறாங்க. அந்த வேகத்தில் அம்மாட்ட கோவப்படுறான். அந்த நிமிஷம் திடீர்னு அவனுக்கு ஒரு உணர்வு அது, அப்படியே உடம்பெல்லாம் அதிர்ந்து அப்படி நிற்கிறான். அவனுடைய அப்பாவை அவன் உணர்ந்தான் அப்படின்னு அந்த இடத்துல முடிக்கிறார். அவனுடைய அப்பாவை அந்த இடத்தில், இன்னும் நாமளும் அப்பா மாதிரி கடுமையாயிட்டமே அப்படிங்கிற இடத்துக்கு அந்த பையன் வர்றான். ஒரே நாள் பணி. இந்த சிறுகதையில் பல விஷயங்களை அவர் சொல்றார், பல உணர்வுகளை வெளிப்படுத்துறாரு. அடிப்படையில் அவர் சொல்ல வரதாக நான் புரிந்து கொண்டது, அப்பாக்களுடைய கடுமை குறித்தும் அப்பாக்களுடைய ரசனையற்ற தன்மை என்றெல்லாம் மகன்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு எதிர்மறை சிந்தனைகளை ஒரே நாளில் அவன் வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த அப்பாவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கடுமையான மனநிலையும் சூழலும் அவங்களுடைய பணிச்சூழலும் என்னவாக இருக்கிறது, அவர்களுடைய உலகம் என்னவாக இருக்கிறது. அப்ப நாம அப்பா இடத்துக்கு வரும்போது தான் அதை உணர முடியுது. அந்த பையன் உணர்றான். திடும்னு அதிர்ந்து போய் அப்படி நிற்கிறான். நாம அப்பாவாக மாறிவிட்டோமேன்னு அவனுக்கு ரியலைஸ் பண்றான்னு முடிக்கிறார். அப்பாவின் பிள்ளை, அதான் தலைப்பு. இப்போ இந்த சிறுகதையில் இருக்கக்கூடிய உணர்வுகளை, இந்த சிறுகதை உணர்த்தக்கூடிய அந்த அன்பின் ஊற்றை அல்லது அவன் உணர்ந்து கொண்ட விஷயத்தை வேறு எது கொண்டு போய் சேர்க்கும்னு நினைக்கிறோம். இந்த புத்தகங்கள் மூலமாக படிக்கக்கூடிய வாசிப்பு இருக்கு இல்லையா, அது பல விஷயங்களை கொண்டு போய் கடத்தும் பிள்ளைகளுக்கு, அப்பாக்களுக்கு. உறவுகளை, உணர்வுகளை, நண்பர்களை எல்லாவற்றையும் புரிந்து கொள்வதற்கான ஒரு இடத்தை ஒரு சிறுகதையில் ஒரு ஆசிரியரால், ஒரு எழுத்தாளரால் சொல்ல முடியுதுன்னா, லட்சக்கணக்கான புத்தகங்கள் இங்கே கொட்டி கிடக்குது. உணர்வுகளை சொல்வதற்கு, நமக்கான அறிவை கொடுப்பதற்கு, நமக்கான தேடலை கொடுப்பதற்கு. அப்போ பிள்ளைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி நான் மீண்டும் அன்போடு கேட்டுக்கொள்வது, புத்தகங்கள் வாங்கி கொடுங்க. புத்தகங்களை ஏதாவது ஒரு புத்தகத்தை அவங்க படிக்கட்டும். இதுதான் இல்லை பாட புத்தகம் படிக்கணும், இந்த அறிவு நூல் தான் படிக்கணும், இந்த சயின்ஸ் தான் படிக்கணும், அதெல்லாம் வேண்டாம். தொடக்கம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஒரு இடத்துல தொடங்குவாங்க, அதுக்கு பிறகு பிடிச்சதை படிக்க ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் எது சரின்னு படிக்க ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் எது நமக்கு தேவைன்னு படிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் தொடக்கம் புத்தகத்தை வாசிப்பதுங்கிற தொடக்கமாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் மாவட்ட ஆட்சியர் இவ்வளவு மெனக்கெட்டு, தமிழ்நாடு அரசாங்கம் இவ்வளவு மெனக்கெட்டு, இங்கே இருக்கக்கூடிய இத்தனை அதிகாரிகளும் ஆசிரியர் பெருமக்களும் அத்தனை பேரும் சேர்ந்து இந்த ஏற்பாட்டை செய்கிறார்கள். நாம் செய்ய வேண்டிய ஒரு சின்ன வேலை, நம்ம பிள்ளைகள் மீது நமக்கு அக்கறை இருக்கிறது என்றால் இந்த புத்தகங்களை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதுதான் நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான கடமை. அப்படிங்கிறதுனால இந்த சிறுகதையை மட்டும் நான் அதை மேற்கோள் காட்டணும்னு நினச்சேன். இப்படி பல்வேறு அம்சங்கள் இருக்குது. சரி, ஊக்கம் அது கைவிடேல் அப்படிங்கிற சப்ஜெக்டுக்கு போவோம். ஊக்கம் ஏன் தேவை அப்படிங்கிறதும்
ஊக்கத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய அம்சங்களும் ஏன் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பேசத்துக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம். பலருக்கும் வாழ்க்கையை பற்றின தேடல் இருக்கும். என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்கும். எல்லாருக்கும் இருக்கும், ஒவ்வொரு தனி மனிதருக்கும் இருக்கும். நிச்சயமாக அப்படி எதிர்பார்ப்பு இல்லாத மனிதர்கள் இருக்கிறார்களா அப்படின்னா அவங்களுக்கு அவங்க தேங்கி நிற்பாங்கிறது அர்த்தம். இங்கே இவர் வசித்தார் அப்படின்னு சொல்றதுக்கும் இங்கே இவர் இப்படி வாழ்ந்தார் அப்படின்னு சொல்றதுக்கும் பெரிய வேறுபாடு இருக்குது. பெரிய வேறுபாடு இருக்கு. விலங்குகள் இங்கே வசிக்கின்றனன்னு சொல்லலாம். ஆடு மாடு நம்மளோட இருக்கக்கூடிய அத்தனை விலங்குகளும் நம்மோடு வசிக்கின்றனன்னு சொல்ல முடியும். வாழ்கின்றனன்னு யாரை சொல்ல முடியும்னா நம்மளை தான் சொல்ல முடியும். அந்த வாழ்ந்தான் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது தான் நம்முடைய வாழ்க்கை என்னவாக இருந்ததுங்கிறதும் மீனிங்ஃபுல்லாக இருந்தால் அது வாழ்ந்ததாக அர்த்தம். ஒரு வாழ்க்கையை எப்படி நாம் வாழ்ந்தோம், அப்போ அந்த மீனிங்ஃபுல்லான இடத்தை நோக்கி செல்வதற்கான அடிப்படையாக எது இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நிறைய நேரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய குறைபாடு என்ன இருக்குன்னா இந்த தேடலில் இருக்கக்கூடிய அம்சங்கள். நான் அதுக்குள்ளே போகிறேன், ஒன்று ஒன்றா போகிறேன். எவ்வளவு நேரம் எடுத்துக்கலாமா உங்களுக்கு தலைவர்? 8:15, ஒரு அரை மணி நேரம் போகுமா? சரி, ஓகே. அதுக்கேற்ற மாதிரி நான் என்னுடைய பேச்சை சுருக்கிக்க பார்க்குறேன். இந்த ஊக்கம் ரொம்ப முக்கியமானதில் நான் இன்னொரு அம்சத்தையும் சமகால நிகழ்வுகள் ஒன்றுகிட்ட தொட்டுட்டு நான் அதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்டில் வரேன். இன்னைக்கு வந்து கல்வி குறித்த மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு எல்லா பக்கத்துலையும் எழுந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லா பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைக்கான கல்வியை கொடுத்து விட வேண்டும் அப்படிங்கிறதுல மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. ஒரு 20 ஆண்டு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த நிலை இப்போ இல்லை. பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு படிப்பு அப்படின்னு நினச்ச காலம் இன்னைக்கு இல்லை. பெண்களை அதிகம் படிக்க வச்சா கல்யாணம் பண்ண முடியாது அல்லது மாப்பிள்ளை கிடைக்க மாட்டாங்கன்னு 1000 காரணங்களை சொல்லி படிப்பை நிறுத்திய காலம் எல்லாம் இப்போது மலையேறி விட்டது. நம்ம ஊரில் காலேஜ் இல்லை, அதனால கல்லூரிக்கெல்லாம் போக வேண்டாம்னு நினைச்ச காலம்லாம் இல்லை. இன்னைக்கு எல்லா பெற்றோரும் படிக்க வைக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். அது ரொம்ப முக்கியமான நல்ல நகர்வு அப்படின்னு நான் பார்க்குறேன். அது 20-30 ஆண்டுகளில் நடந்திருக்கிறது. நான் எப்போதும் நம்பக்கூடிய ஒன்று, நம்ம ஆட்சியருடைய பெற்றோரும் அவருடைய அப்பா கூட ரீகால் பண்ணாங்க. நான் விகடனில் சமீபத்தில் கொடுத்த ஒரு வாசகம், எனக்கு பிடித்த வாசகம், நான் எப்போதும் நம்பக்கூடிய வாசகம், கல்வி சொல்லல்ல ஆயுதம், அது ஒரு அறிவாயுதமாக இருக்கிறது. இந்த ஆயுதம் யாரையும் காயப்படுத்துவதில்லை, இந்த ஆயுதம் யாரையும் வீழ்த்துவதல்ல. இந்த ஆயுதத்தின் மூலமாக நாம அடுத்த கட்டத்திற்கு நகர்வது, அதை அறிவாயுதமாக பயன்படுத்துவதுங்கிறது தான் அடிப்படை. இந்த கல்வி தான் நமக்கான அறிவாக இருக்கிறது. இந்த அறிவு தான் ஒருவனுடைய அழகு. அழகு என்ன அப்படின்னு கேட்டால் அறிவு தான் அழகு. நம்ம பல்வேறு கோணங்களில் பல காரணங்களை சொல்கிறோம். இதுதான் அழகு, அழகுக்கான பல்வேறு இதெல்லாம் கொடுக்குறோம். அழகுன்னா என்ன? நம்ம ஊரில் பெருமளவுக்கு பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறதுல தான் அழகானவர் இவர் அப்படின்னு தொடங்குவாங்க. ஸ்மார்ட்டாக இருக்கிறாரு, அழகாக இருக்கிறாரு. அப்புறம் நிறம் ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கும். அவர் நல்லா கொஞ்சம் வெள்ளையாக இருக்கார், அழகாக இருக்கார். நிறத்தை வைத்து அழகு அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுறதா இருக்கும். இப்படி பல விதங்களில் அழகை தீர்மானிக்கிறார்கள். இதெல்லாம் ஆனால் நிரந்தரமே இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்ம அதை ஏற்றுக்க மாட்டோம். இப்போ இங்கே வந்து ஒருத்தர் கொஞ்சம் கலர் குறைவாகவும் ஒருத்தர் நல்ல கலராகவும் இருக்காருன்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை ஐரோப்பாவுக்கோ அமெரிக்காவுக்கோ போனோம்னா எல்லாருமே பிளாக்கு தான். கமலா ஹாரிஸே பிளாக்கு தான். தேர்தலில், அமெரிக்க தேர்தலில் போட்டிடுறாங்க. அங்கேயே இருக்கக்கூடிய இந்தியா வம்சாவளியை சேர்ந்த ஒருத்தர். ஆனால் என்னன்னு எழுதுறாங்க, a black lady contesting the US presidential election. யாரு? கமலா ஹாரிஸ். அப்போ இந்த வேறுபாடெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம ஊரில் சும்மா சொல்லிட்டு இருக்கலாம், இதுதான் அழகு, அதுதான் அழகு, இதுதான் சரியான கலர், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அங்கெல்லாம் போயிட்டா இதெல்லாம் அடிபட்டுருது. அப்போ அறிவுதான் அழகு. எது அழகை தீர்மானிக்குதுன்னா, ஒருத்தர் அறிவாக இருக்கும்போது அந்த அழகு தீர்மானிக்குது. இந்த அறிவு அழகாக இருக்குல்ல, இது பேரழகாக மாறும். அதுக்கு ஒரு தருணம் இருக்கிறது. இந்த அறிவு அழகாக இருக்கு, இந்த அழகு பேரழகாக மாறும். அது எப்போ ஆகும் அப்படின்னா, இந்த அறிவு இருக்கு இல்லையா, இது பகுத்தறிவாக மாறும்போது அது பேரழிவாக மாறக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி நகருவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது பகுத்தறிவோடு பிள்ளைகளை வளர்ப்பது. பகுத்தறிவுனா நீங்கள் எதுவும் ரொம்ப பெரிய வார்த்தையெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சக மனிதனை நேசிப்பதும் எது சரி தப்புன்னுங்கிறத பார்க்கறது மட்டும்தான். சமநீதி, சமூக நீதிங்கிறத ஏதோ வேற ஒரு சொல்லாடெல்லாம் வைக்கிறது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சக மனிதனை நேசிப்பது ரொம்ப சிம்பிள். சக மனிதனை நேசிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோன்னா, சக மனிதனை நான் வந்து கொண்டாடக்கூடிய இடத்துல இருக்கிறேன், கொண்டாடக்கூட வேண்டாம், அவனை வந்து நான் வீழ்த்தக்கூடிய இடத்துல இல்லைன்னு இருந்தாலே போதும், அவ்வளோதான். அவன் மீது அக்கறை கொள்கிறோம், சக மனிதன் மீது அக்கறை கொள்கிறோம்னா அதுதான் சமநீதி, அதுதான் சமூக நீதி, அதுதான் பகுத்தறிவு. பகுத்தறிவின் மூலமாகத்தான் இதெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதுதான் பேரழகு.
இந்த இடத்தை நோக்கி அடைவதற்கு தான் எல்லாருடைய முயற்சியும் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த கல்வி பற்றி சொன்ன இல்லையா, அந்த கல்விக்கான தேடல் எந்த தலைமுறையிலும் இல்லாமல் இப்போ இருக்குது. ஒரு செய்தியாளனா ஊடகவியலானா நான் ஒரு நாள் அதை உணர்ந்தேன், பல நாட்கள் உணர்கிறேன். சில செய்திகள் நம்மளை தூங்க விடாது, அன்னைக்கு சில செய்திகள் நம்மளை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். இப்போ நம்ம டாக்டர்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸில் போஸ்ட்மார்ட்டம் செய்கிற டாக்டர்ஸ்க்கெல்லாம் கேட்டிங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு செஞ்சு அவங்களுக்கு வந்து அது இன்னொரு உடல் அப்படிங்கிறத தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு உணர்வுகள்லாம் அந்த இடத்துல இருக்க முடியாது, அது இயல்பு, அவங்க தவறு இல்லை. அந்த இடத்துக்கு போயிட்டா அங்கே ஒரு உடல் இருக்குது, அதுக்கு உடற்கூறாய்வு செய்கிறேன், அவ்வளோதான். அங்கே எமோஷன்ஸை செலுத்த முடியாது. கிட்டத்தட்ட ஊடகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் செய்திகளாக விபத்துகள் அப்படிலாம் வரக்கூடிய நேரங்களில் மறைவு இதெல்லாம் வரும்போது இன்னொரு செய்தி என்பதாக இருக்கும். கூடுதலாக சில செய்திகளை நம்மளை ரொம்ப அழுத்தத்துக்கு உள்ளாக்கும். அப்படி ஒரு நாள் என்னை ரொம்ப அழுத்தத்துக்கு உள்ளாக்கிய நாளாக சமீபத்தில் இருந்துச்சு. காலையில் ஒரு செய்தி வருது, ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரியதர்ஷினின்னு ஒரு மகள், அவங்க அம்மா அமுதா திடீர்னு காலமாயிடுறாங்க. அன்னைக்கு காலையில் கணித தேர்வு இருக்குது அந்த குழந்தைக்கு, 12ஆம் கிளாஸு கணித தேர்வு, பொது தேர்வு எழுதணும். அம்மாவுடைய மறைவு ஆகச்சிறந்த உறவாக நம்ம அம்மாவுடைய உறவை தான் பார்க்குறோம். அந்த அம்மாவை இழந்த ஒரு மகளுடைய நிலைமை என்னவா இருக்கும் நமக்கு தெரியும். ஆனால் அந்த அம்மாவுடைய கனவு என்னவா இருந்ததுன்னா, பொண்ணை படிக்க வைக்கணும், பொண்ணை எல்லா இடத்துக்கும் மேலே மேலே கொண்டு போகணுங்கிறது அந்த அம்மாவுடைய விருப்பமும் கனவாகவும் இருந்துச்சு. அப்போ அம்மாவுடைய உடல் அங்கே இருக்கும்போது அந்த விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும், அம்மாவுடைய எண்ணத்தை நிறைவேற்ற வேணும்னு அப்பாவும் முடிவு செஞ்சு பொண்ணை கணித தேர்வு எழுதுறதுக்கு அனுப்புகிறார். இந்த செய்தி காலையில் வரும்போது செய்தியாக அதை வெளியிட்டாலும் கூட பல்வேறு கலவையான ஒரு மனநிலையோடு தான் நான் அந்த செய்தி அணுகிறோம். அப்படியே ஒரு 2 மணி நேரத்துக்கு பிறகு இங்கே தம்பி பிரேம் ஒரு செய்தி அனுப்புகிறார் கடலூர்லேருந்து. இதே விதமாக அன்னைக்கு அந்த தம்பிக்கு கணிதவியல் தேர்வு இருக்குது. அவங்க அப்பா நாராயணன் ஒரு ஆட்டோ ஓட்டுநர், அவர் தான் குடும்பத்திற்கான வருமானத்திற்கான ஒரே வழியாக இருக்கார். அந்த தந்தை தான் இருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய வண்ணாரப்பேட்டை நினைக்கிறேன், அந்த பகுதியை சார்ந்த கடலூர்லேருந்து இந்த செய்தி வருது. அப்பா மறைந்து போகிறார். அந்த குடும்பத்திற்கான வருமானத்திற்கான ஒரே ஒரு நபராக இருக்கக்கூடியவர். நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது, ஏன்னா ஆட்டோ ஓட்டுநர், மாத சம்பளம் அல்ல. நாளைக்கு அவர் ஆட்டோ ஓட்டுனா தான் வருமானம் அப்படிங்கிற இடத்துல இருந்து திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு மறைவு. 24 வயதில் என்னுடைய அப்பா மறைந்த போது கூட எனக்கு அடுத்த நாள் என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏன்னா அது வரைக்கும் இளவரசன் மாதிரி என்னை வச்சிருந்தார். அடுத்த நாள் அப்படியே இருட்டாக இருந்தது உலகம். அப்பாக்கள் அப்படி இருக்கிறாங்க, நம்ம உணர்றதில்ல. அப்பாக்கள் வந்து எங்கள் அப்பா எனக்கு நல்லா தெரியும், அவர் 4 ட்ரெஸ் தான் வச்சிருப்பாரு, ஒரு ரப்பர் செருப்பு தான் போட்டிருப்பார். ஆனால் எனக்கு அப்படி ஒரு நாளும் விட்டதில்லை. எனக்கு எல்லா விஷயங்களும் செஞ்சு கொடுத்தார். பல இடங்களில் அப்பாக்கள் சொல்ல மாட்டாங்க, செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அது தெரியாது பிள்ளைகளுக்கு. இப்போ இந்த அப்பா மறைந்த பிறகு, அப்பா நாராயணன் மறைவு பிறகு கணிதவியல் தேர்வு எழுத போகிறான். அதுக்கு பிறகு யூனிஃபார்மோடு வந்து தேர்வு எழுது, அவருடைய இறுதிச் சடங்கில் கலந்துக்கிறான். எல்லாரும் அந்த செய்தியை பார்த்துருப்பீங்க. பல பேரை அது வந்து பெரிய ஒரு அயற்சிக்கு உள்ளாக்கிய, கவலைக்கு உள்ளாக்கிய ஒன்றாக இருந்தது. இந்த செய்தி இருக்கிற அதே நாளில் மீண்டும் ஒரு செய்தி திருநெல்வேலியிலேருந்து வருது. ஐயாத்துரைன்னு ஒரு அப்பா நீண்ட நாட்களாக புற்றுநோய்க்காக சிகிச்சையில் இருக்கிறார். அன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி கெடுவாய்ப்பாக அவர் மரணிக்கிறார். அவருடைய மகள் மதுமிதா கணித தேர்வு அதே நாள், ஒரே நாள். இப்போ ஐயாத்துரையுடைய உடல் இருக்குது வீட்டில், அப்பாவை இழந்திருக்கிறாங்க. அப்பாவை இழந்த மதுமிதாவோ, அப்பாவை இழந்த இளஞ்செழியனோ, அம்மாவை இழந்த இவங்களோ, நம்ம பிரியதர்ஷினி, எல்லாருக்குமான உணர்வு என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த நாளை நம்ம வந்து யோசிக்க முடியாது. எங்கள் அப்பா இங்கே தான் கடலூரில் கிருஷ்ணா மருத்துவமனையில் கடைசியாக எங்கள் கையை பிடிச்சிட்டு கவலைப்படாத தம்பின்னு சொன்னார். 2 வார்த்தை, அதுதான் வழக்கமாக சினிமாவில் பார்க்குற டயலாக். அதுக்கப்புறம் டாக்டர் வந்து வெளியில் 10-1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து சொன்னார் சாரி. அப்புறம் வழக்கமாக அந்த இதெல்லாம் இருந்துச்சு. ஒரு நாள் முழுக்க என்ன நடந்துச்சுன்னே என்னால் ரியலைஸ் பண்ண முடியல. அப்படியான நிலையில இருந்து 24 வயசில் இந்த பிள்ளைகளோட வயசு என்ன, இந்த பிள்ளைகளுடைய நிலைமை என்னன்னு நான் யோசிச்சு பார்த்தேன். 17 வயசு, தேர்வு இருக்குது, இந்த இழப்புகளுக்கு இடையில் அந்த தேர்வை எழுத போகிறாங்க, இதெல்லாம் நடக்குது. கூட இருக்கக்கூடிய அப்பாவோ அம்மாவோ அந்த மறைந்து போன தந்தையினுடைய அல்லது தாயினுடைய விருப்பத்தை நாம் பிள்ளைகள் நிறைவேற்றணும்னு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்து ஈமச்சடங்கில் கலந்துக்கிறாங்க. அப்படின்னா 2 அம்சங்களை நான் முக்கியமாக பார்க்குறேன். ஒன்று, தங்களுடைய பெற்றோர் தங்கள் மீது வைத்த நம்பிக்கையை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று அந்த பிள்ளைகள் தேர்வு எழுத போயிருக்காங்க. மிக முக்கியமான ஒன்று, அந்த அன்பின் வெளிப்பாடு தான். எப்படி போய் எக்ஸாம் எழுத முடியும்னு கேட்குறவங்களை நான் பார்க்குறேன். எழுத முடியும். அந்த அன்பு இருந்ததுன்னா நம்ம அம்மா எதிர்பார்த்த ஒன்றை நான் விட்டுறக்கூடாதுன்னு போய் நின்றுருக்கிறாங்க. இன்னொன்று, கல்வி மீதான அவங்களுடைய பற்றுதலை நான் பார்க்குறேன். எவ்வளவு பிடிப்போட இவ்வளவு நெருக்கடிகளுக்கு இடையில போய் அந்த தேர்வை எழுத முடிகிறது அப்படின்னா, மாவட்ட ஆட்சியர் சிபி சக்கரவர்த்தி அவர்களையும் வரவேற்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி.
ஒரு பெருமைக்குரிய அப்பா அம்மா. நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன் இங்கே வர்றதுக்கு முன்னாடி, அது ஒரு பெரிய வரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவரே ஒரு நம்பிக்கையின் ஊற்று தான். அவருடைய ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் மாவட்ட ஆட்சியருடைய அல்லது நம்ம மாவட்ட ஆட்சியருடைய ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஊக்கம் அது கைவிடையலுங்கிறதுக்கு முதல் உதாரணம், முன்னுதாரணமாக இந்த அரங்கத்தில் அவரை நம்ம வைக்கலாம். அப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. நான் அந்த கல்வி பற்றி பேசிகிட்டு இருந்தேன். இந்த 3 பிள்ளைகள் ஒரே நாளில் அந்த செய்தி வருது. காலையில், மதியம், மாலையில் அப்படின்னு வரும்போது ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் பெரிய அளவுக்கு நான் வந்து ஒரு இமோஷனலான ஒரு டேன்னு நினைக்கிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற டாக்டர் பற்றி சொன்னேன். அந்த மனநிலையில் தான் பல செய்திகள் அணுகுவோம், கடந்து போயிட்டே இருக்கும். இன்னொரு செய்தி, ஓ விபத்தா, எத்தனை பேர் இறந்துட்டாங்க, என்ன கேஷுவாலிட்டி, இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா சில நாட்களில் எங்களுக்கு என்ன இப்படி ஆயிட்டோமா அப்படின்னு தோணும். அதுதான் இன்னைக்கு வந்து ரியாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம். அதை கடந்து வந்துடும். அப்போ இந்த பிள்ளைகளுடைய தேடல் என்னவா இருக்குன்னா, இந்த 2 அம்சங்களும் இருக்குது. கல்வியை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, அது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் நினைக்கிறேன். இந்த ஊக்கம் அவர்கள்ட்ட இல்லைன்னா இந்த தேர்வுக்கு அவங்க போயிருப்பாங்களா? மனசுக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஊக்கத்தோடு நான் என்னுடைய இலக்கை அடைந்தே தீர வேண்டும். இதை விட நெருக்கடியான காலகட்டம் வேற ஏதாவது ஒன்று இருக்குமா? நம்ம பிள்ளைகள் இப்போ நான்லாம் 12ஆம் கிளாஸ் தேர்வு எழுதும்போது 82%. ஆனால் எனக்கு வந்து என்ஜினியரிங் கிடைக்கல. நான் பல்வேறு காரணங்களை சொன்னேன். எனக்கு வந்து டியூஷன் வச்சிருந்தா நான் இன்னும் கொஞ்சம் மார்க் எடுத்திருப்பேன். எனக்கு நல்ல ஆசிரியர் கிடைச்சிருந்தா, அதாவது நல்ல ஆசிரியர்னா எனக்கு ஆகச்சிறந்த ஆசிரியர்களாக கிடைச்சாங்க. நாம் சொன்ன காரணங்கள் அதெல்லாம் ஒன்றா இருந்துச்சு. அந்த டைமில் எனக்கு நான் ஒரு நகர்ப்புறத்தில் இருந்த ஒரு கல்வி நிறுவனத்தில் படிச்சிருந்தா, இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருந்தா, சிபிஎஸ்சியில் படிச்சிருந்தா, இப்படி பல்வேறு போதாமைகளை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். அல்லது பலரும் பேசிகிட்டே இருக்கிறோம், இதெல்லாம் இருந்தால் நான் நல்லா படிச்சிருப்பேன். இதையெல்லாம் விட கடுமையான ஒரு நெருக்கடியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கல்விக்காக ஓடி இருக்கிறாங்க. இதெல்லாம் விட கடுமையான சூழலில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் சாதிச்சிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது அந்த ஊக்கம் தான் அப்படின்னு சொல்கிறேன். சமகால உதாரணங்களை பேச விரும்புகிறேன். நான் ரொம்ப முன்னாடி போல இந்த கல்வி பற்றி பேசும்போது ஒரு அம்சத்தை மட்டும் சொல்லிட்டு, இது சற்றே தலைப்பிலேருந்து விலகிய ஒன்று தான்னாலும் அதை சொல்ல விரும்புகிறேன். இந்த மக்கள் கூட்டத்துக்கு இடையில் கடலூரில் பழைய தென்னார்காடு மாவட்டத்தில் இந்த சூழலை நன்கு அறிந்தவன் என்கிற இடத்திலிருந்து நான் சொல்கிறேன். பலருக்கும் நம்மள இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக என்ன இருக்குன்னா, கல்வி அப்படிங்கிறத நமக்கான சலுகை என்பதாக நம்ம பார்க்கிறோம். இல்லை, நமக்கான உரிமை. அந்த உரிமையை பெறுவது நம்முடைய அவசியம். அதை சலுகைன்னு யாராவது சொன்னால் அவங்கள நிராகரிங்க. ஏன் அது உரிமைன்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டுடைய பெருமையை, தமிழ் பெருமையை, தமிழ் தொன்மையை 5000 ஆண்டுகளுக்கு முந்தையதுன்னு பெருமையாக சொல்கிறோம். இரும்பு காலம், தமிழர்களுடைய காலம் இரும்பு காலமாக இருந்துக்குது. இரும்பை பயன்படுத்தி இருக்கிறான் தமிழன். 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பை பயன்படுத்திய ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இருந்திருக்கிறது. இந்திய சமூகத்தினுடைய முன்னோடியாக தமிழ் சமூகம் இருந்திருக்கிறது. அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்கிறோம். இதுவரைக்கும் இலக்கிய சான்றுகளை காமிச்சோம், இதுவரைக்கும் மற்ற தொல்லியல் சான்றுகளை காமிச்சோம். அறிவியல் பூர்வமாக நிரூபிப்பது ரொம்ப அவசியம். உலக சமூகங்களில் தமிழ் சமூகம் தொன்மையானதுன்னு நிரூபிச்சிருக்கிறோம். மகிழ்ச்சி. சங்க இலக்கியங்களை பற்றி ஆக சிறந்ததாக பேசுகிறோம். நம்ம சகோதரர் ராமகிருஷ்ணன் நிறைய பேசுவார், பாடல்களோடையும். இன்னும் அதை வந்து கிட்டத்தட்ட அவர் ஒரு NS கிருஷ்ணன் மாதிரி நகைச்சுவையோடையும் கொண்டு போய் சேர்க்க முடியும். நிறைய சொல்லிட்டு இருக்கார். சங்க இலக்கியங்களை பற்றியெல்லாம் தமிழ் பேராசான்களுக்கு வந்து நிறைய பெருமையோடு பேசுகிறோம். சங்க இலக்கியத்தில் 470க்கும் மேற்பட்ட புலவர்கள் இருந்திருக்கிறார்கள், பெருமையாக சொல்கிறோம். ஆமாம், 30க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆமாம், ஔவையார்ல தொடங்கி பட்டியலை போட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு பேர் புலவர்களாக இருந்திருக்காங்க. ஔவையார் வந்து வெறும் புலவரோடு அல்ல, மன்னருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இருந்தாங்க. எப்போ போர்லாம் வேணாம், யுத்தம் வேணான்னு சொல்லக்கூடிய இடத்துல ஔவையார் இருந்தாங்க. அப்போ ஒரு புலமை அப்படிங்கிறது என்ன? ஒரு விஷயத்தில் ஆகச்சிறந்த இடத்துல இருக்கிறது தானே புலமை. வெறுமனே கல்வி கட்டுறது இல்லை, வெறுமனே எழுத்து இல்லை, வெறுமனே கவிதை எழுதுறது இல்லை. அதில் புலமை பெற்ற இடத்துல இத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க. எப்போ? சங்க இலக்கியத்தில், சங்க இலக்கிய காலங்களில். சங்க இலக்கிய காலம்னு இப்போ நம்ம என்ன வரையறுக்கணும்னா அதில் ஒரு முன்ன பின்ன வேறுபாடுகள் இருக்கிறது. ஆனாலும் கிமு 2000 கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன்னதாக சங்க இலக்கிய காலத்தை வரையறுக்கிறோம். அந்த காலத்தில் எழுதப்பட்ட பாடல்கள், சங்க இலக்கிய பாடல்களை பார்க்கிறோம். அப்போது இவ்வளவு புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், 2500 ஆண்டுகளுக்கு முன்னதாக தமிழ் சமூகத்தில் புலமை பெற்ற சமூகமாக இருக்கிறது. பெண்கள் படித்தவர்களாக, புலமை பெற்றவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு நான் இந்த அரங்கத்தில் கேட்டேன்னா, முதல் தலைமுறை பட்டதாரி எவ்வளவு பேர்னு கை தூக்குங்கன்னா பாதி பேர் கூட இருக்க மாட்டீங்க. எவ்வளவு பேர் கல்லூரிக்கு போயிருக்கீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். இது எல்லாமே ஆசிரியர் பெருமக்களாக இருப்பாங்க. 50% மேல கல்லூரிக்கு இப்போதுதான் நாம வருகிறோம்.
இன்னொரு முரண் இருக்கு. இந்தியாவில் உயர்கல்வியில் ஆகச்சிறந்த மாநிலம் தமிழ்நாடு தான், மாற்று கருத்தே இல்லை. இந்தியாவுடைய சராசரியை விட 2 மடங்காக தமிழ் சமூகத்தில் தமிழர்களுடைய உயர்கல்வியினுடைய நிலை இருக்கிறது. நாம 2035 அடைய வேண்டிய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை இன்னைக்கு அடைந்து விட்டோம், மாற்று கருத்தே இல்லை. ஆனாலும் பல இடங்களில் நான் கல்லூரிகளுக்கு போகும்போது முதல் தலைமுறையாக கல்லூரிக்கு வந்திருக்கேன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகளை பார்க்கிறேன். அவங்களுடைய அப்பா அம்மா பள்ளி கல்வியை தாண்டியதில்லை. அதுக்கு முந்தைய தலைமுறை, இங்கே கை தூக்கி உங்களுடைய முந்தைய தலைமுறை பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வி தான் முடிச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி தலைமுறை தாத்தா பாட்டி கை நாட்டு இல்லைன்னா கையெழுத்து போட தெரியும். அதுக்கு முந்தைய தலைமுறைக்கு என்ன இருந்துச்சு? இப்போ நம்முடைய மிகப்பெரிய நோக்கமும் ஓட்டமும் எதிர்பார்ப்பும் என்னவா இருக்கு? எப்படியாவது இந்த கல்வியை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்த்துணும், நமக்கு கிடைக்காது, அதான எதிர்பார்ப்பா இருக்கு. அத்தனை பெற்றோருடைய எதிர்பார்ப்பு அதுதானே. இப்போ 2500 ஆண்டுகளுக்கு முன்னதாக புலமை பெற்றிருந்த தமிழ் சமூகத்தில் 2500 ஆண்டுகள் கடந்து 2025 முதல் தலைமுறையாக கல்லூரிக்கு வரேன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் இருக்குன்னா இடையில என்ன நடந்துச்சு? நமக்கான கல்வி உரிமை பறிக்கப்பட்டிருக்குன்னு தான் அர்த்தம். நம்மிடம் இருந்த கல்வி எங்க போச்சப்ப? அந்த கல்வியை மீண்டும் பெறுவதற்கு தான் நாம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அந்த கல்வியை மீண்டும் பெறுவதுதான் நம்முடைய உரிமை. நம்மிடமிருந்து பறிக்கப்பட்ட உரிமையை மீண்டும் நாம் பெறுகிறோமே தவிர நமக்கான சலுகை என்று சொன்னால் அதை நிராகரிங்க. பல பிரச்சனைகளில் பெரும் பிரச்சனையாக இருப்பது என்னன்னா, நாம நம்மை பற்றி ரொம்ப குறைவா நினைக்கிறோம். இதெல்லாம் சலுகையில் நான் படிக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா தூக்கி ஓரங்கட்டுங்க. இல்லை, ஓட்டப்பந்தயத்தில் சமமா நான் இல்லாத போது என்கிட்ட பறிக்கப்பட்ட கல்வி உரிமை பறிக்கப்பட்ட போது அதை மீண்டும் கொண்டு வருவதற்கான பல திட்டங்கள் இருக்குது. அதன் மூலமாக நாம படிக்கிறோம். அவ்வளவுதான். என்னுடைய பொருளாதார சூழல் என்ன, என்னுடைய சமூக சூழல் என்ன, அதுல இருந்து நீயும் நானும் ஒன்னா போட்டியிட முடியுமா? ஒரு பாக்ஸிங் ஃபைட்டுக்கு போனா கூட, ஹெவி வெயிட்டுக்கு போனா கூட ஒரே எடையுள்ள உள்ளவர்கள் தான் போட்டி போடுவாங்க. உண்மையா இல்லையா? 50 கிலோ எடை பிரிவு, அதுல போய் 70 கிலோ இருக்கிறவங்க போட்டி போட முடியாது. 60 கிலோ எடை பிரிவு, அதுல 90 கிலோ இருக்கிறவங்க போட்டி போட முடியாது. 45 கிலோ இருக்கிறவங்க போட்டி போட முடியாது. அப்ப அந்த போட்டியிலெல்லாம் சம போட்டின்னு வச்சா, கல்வியில மட்டும் நீங்க மேலையும் கீழையும் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதை சமப்படுத்தணுமா வேண்டாமா? அதை நோக்கிய பல நகர்வுகள் இங்கே நடந்துட்டு இருக்கு. அதனால சலுகை எல்லாம் தூக்கி போடுங்க. கல்வியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு பெரிய தமிழ் சமூகத்தை நான் பார்க்கிறேன். அது ரொம்ப முக்கியமானது. பெற்றோருடைய பங்கு ரொம்ப அற்புதமாக இருக்கு. வடலூர் பக்கத்தில் நான் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ரிப்போர்ட் பண்ணேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்கும்போது 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் தினந்தோறும் வாழ்க்கைக்காக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு இனம். அவங்கள நான் எந்த விதத்திலும் அவர்களுடைய இனம் சார்ந்து நான் சொல்ல விரும்பலை. ஆனால் அவர்கள் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு இடங்களுக்கு போய் பயணித்து 3 மாதங்கள் வெளியில இருந்து தங்களுடைய பிள்ளைகளுக்காக வாழ்வாதாரத்துக்காக தேன் எடுத்துட்டு மணி வித்து இப்படின்னு போகக்கூடிய ஒரு குழு. அந்த குழுவில் இருந்து 25க்கும் மேற்பட்டவர்கள் கான்வென்ட்டுக்கு தங்களுடைய பிள்ளைகளை அனுப்பிச்சாங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி வடலூர்ல. அந்த கல்வி தேடல் எங்க இருக்குன்னு பார்க்குறேன். 3 மாசத்துக்கு ஒரு முறை தான் வருவாங்க. ஒரு நாள் அவங்க வருமானம் 100 ரூபாய் இருக்காது. ஆனால் பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வச்சிடணும்னு போனாங்க. அந்த தேடலோடு இப்போதும் பயணித்து கொண்டு இருக்கிறோம். இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக எது இருக்குன்னா, ஊக்கம் ரொம்ப அவசியமா இருக்கு. வாழ்க்கையின் வெற்றி அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்வதற்கு பல நிலைகளில் நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா என்ன இருக்குன்னா, நமக்கு இருக்கக்கூடிய மனத்தடை தான் பெருசா இருக்கும். பெருமளவுக்கு மனத்தடை தான் பெரிய பிரச்சனையா இருக்கும். நமக்கு எதிர்மனை சிந்தனைகள் எப்போதுமே இருந்துட்டு இருக்கு. என்னால் முடியுமா அப்படின்னு நாம நம்ப தொடங்கியதுலேருந்து தொடங்கி உன்னால் சுத்தமாக முடியாதுன்னு பக்கத்தில் இருக்கிறவன் சொல்ற வரைக்கும் இதை நாம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். என்னுடைய பலம் என்னங்கிறத யார் நிரூபிக்கணும்? யார் சொல்லணும்? குறைந்தபட்சம் என் மீது அக்கறை கொண்ட ஆசிரியர்கள் சொல்லலாம். குறைந்தபட்சம் என் மீது அக்கறை கொண்ட என்னுடைய பெற்றோர் சொல்லலாம். வேறு யார் சொன்னாலும் அதில் இருக்கக்கூடிய மறைபொருள் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த உலகம் யார் ஒருத்தரையும் சிவப்பு கம்பளம் விரித்து இதுதான் உனக்கான இடம், இதுக்காக காத்திருக்குது, நீ வான்னு சொல்ல போறதில்ல. சொல்லவே சொல்லாது. நாம தான் நமக்கான இடத்தை நோக்கி போட்டி போட்டு ஓட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்படி போகும்போது தடைகள் வந்து கொண்டே இருக்கும். தடைகள் வந்து கொண்டே இருக்கும். அந்த தடைகளை உடைத்து வெற்றிக்க ஒரு இடத்தை நோக்கி போறாங்கல்ல. சில சமகால உதாரணங்களை ரொம்ப சுருக்கமாக முடிக்கிறேன், ரொம்ப சுருக்கமாக சொல்றேன். நான் ஏற்கனவே ஒரு 2 இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறேன். சமீபத்தில் என்ன ரொம்ப 2 முக்கியமான நபர்கள், நான் இப்போ நீங்கள் இளம் பிள்ளைகள்லாம் சொன்னேன், அவங்கெல்லாம் நிறைய உதாரணங்கள் இருக்கிறாங்க. இந்த போதாமைகளோடு இருந்த நந்தினி தான் திண்டுக்கல்லேருந்து 600க்கு 600 மதிப்பெண் எடுத்த பொண்ணு. வெறும் 10க்கு 10 இடம், குடிசை வீடு. அப்பாவுக்கு அடுத்த நாள் வேலை என்னன்னு தெரியாது, அப்பாவுக்கு நாளைக்கு வேலை என்னன்னு தெரியாது, நாளைக்கு ஒரு நாள் கூலி இருந்தால் தான் அவருடைய வருமானம் அப்படின்னு இந்த இடத்துல அவருடைய அந்த நினைவுகள் எனக்கு சொல்லும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. எங்கள் அலுவலகத்தை கூப்பிட்டு அந்த பொண்ணை வாழ்த்து சொன்னோம். அவங்க அப்பா சொன்னார், ஒவ்வொரு நாளும் நான் ஃபோன் பண்ணி நிறைய பேர்ட்ட கேட்பேன். ஏன்னா அவர் ஒரு தினக்கூலி. நாளை காலையில் எனக்கு வேலை இருக்கான்னு முதலாளிகளுக்கு ஃபோன் பண்ணுவேன். எனக்கு வேலை கொடுக்கக்கூடிய முதலாளிகளுக்கு தொலைபேசியில் அழைத்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்படி
அழைக்கும் போதெல்லாம் சில பேர் நாளைக்கு இருக்கு வாம்பாங்க, சில பேர் இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னு சொல்கிற அன்னைக்கெல்லாம் தேடிக்கிட்டே இருப்பேன், அழைப்பு மேல் அழைப்பாக கொடுப்பேன், எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை கிடைச்சிடாதான்னு. ஏன்னா அவருடைய ஒரு நாள் 500 ரூபாய் சம்பளமோ 300 ரூபாய் சம்பளமோ தான் வீட்டினுடைய வருவாய். தன்னுடைய பிள்ளைக்கு படிக்க வைக்கணும், அதுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யணும். அவருக்கு ஒரு பெருங்கனவு இருந்துச்சு. 500 ரூபாய் ஒரு நாளைக்கு ஓடிக்கிட்டு இருந்த ஒரு அப்பாவுக்கு என்ன கனவு இருக்க முடியும்? எவ்வளவு பெரிய கனவு இருக்க முடியும்? ஒரு ட்ரீம் என்ன இருக்கும்? நமக்கெல்லாம் என்ன இருக்கும்? நம்ம போய் எப்படியாவது காலேஜ் முடிச்சா போதும்னு இருக்கும். அவருடைய கனவு வேற இருந்துச்சு. அந்த பொண்ணோட கனவு இன்னும் பெருசாக இருந்துச்சு. அப்படி இருந்த நிலையில் ஒரு நாள் காலையில் 9:30 மணிக்கு தொலைபேசி அழைப்பாக வந்துக்கிட்டே இருக்கு. இவர் கூப்பிட்டு வேலை இருக்கா வேலை இருக்கா வேலை இருக்கான்னு பல நேரங்களில் இவருடைய அழைப்பை நிராகரிப்பாங்க. இவன் வேலை கேட்டு தொந்தரவு பண்ணுவார்னு இவருடைய அழைப்பை, தொலைபேசி அழைப்பை கட் பண்ணுவாங்க. அப்படி தொலைபேசி அழைப்பை நிராகரித்தவர்களுக்கு மத்தியில் காலையில் 9:30 மணிக்கு மேலே தொலைபேசி அழைப்புகளாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த அழைப்புகள் அத்தனையும் அதிகாரம் பொருந்திய இடங்கள்லேருந்து வருகிறது. முதலமைச்சர் அலுவலகத்திலேருந்து வருகிறது, ஆளுநர் மாளிகையிலேருந்து வருது, எல்லா தொலைக்காட்சி அலுவலகத்திலேருந்து வருது. எப்போ உங்கள் பொண்ணை அழைச்சிட்டு வர போறீங்க, அழைத்து பாராட்டுவதற்காக காத்திருக்கிறோம்னு சொல்கிறாங்க. ஒரு நிராகரிக்கப்பட்ட ஒரு அப்பாவுக்கு தொலைபேசி அழைப்பையே எடுக்க மாட்டேன்னு சொன்ன இடத்துல ஒரே நாளில் ஒரே ஒரு மணி துளியில் அந்த மாற்றத்தை உண்டாக்கியது நந்தினி. ஒரே நாளில் அந்த மாற்றத்தை 600க்கு 600 மதிப்பெண் 42 ஆண்டுகளில் 12ஆம் கிளாஸ் தொடங்கியதுலேருந்து இதுவரைக்கும் யாரும் செய்யாத சாதனை. மொத்த சப்ஜெக்ட்லையும் 100க்கு 100 எடுத்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு எல்லா போதாமையும் இருந்துச்சு. அரசு உதவி பெறும் பள்ளி, வேற எந்த டியூஷன் வைக்க வசதி இல்லை, வேற எந்த வாய்ப்பும் இல்லாத பொண்ணு தான். ஆனால் தன்னுடைய கல்வியின் மூலமாக அந்த மாற்றம் என்ன கொடுத்துச்சுன்னா வெறும் கல்வியை கொடுக்கல. இதுக்கு பின்னாடி இருக்கிற மறைபொருளாக நான் உணர்ந்தது, அந்த இடத்துல அப்பாவும் பொண்ணும் அப்படி கட்டி அணைச்சாங்க. ஒரு நிமிஷம் அப்படி தாரையாக கண்ணு கொட்டுச்சு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும். எங்கள் ஆஃபீஸில் வந்து அவங்கள கொண்டாடிய போது கேக் ஒட்டி அந்த பொண்ணை வந்து வாழ்த்தும் போது தலைமை ஆசிரியர் முன்னிலையில் நடக்குது. என் முன்னால் தொலைபேசி அழைப்புகள் வந்துட்டு இருக்கு கல்லூரிகள்லேருந்து. உங்கள் பொண்ணை எங்கள் கல்லூரியில் சேர்த்து விடுங்க, இலவசமாக நாங்கள் படிக்கிறோம், நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. அங்கே கிடைச்சது வந்து வெறும் மதிப்பெண் அல்ல, மிக முக்கியமான ஒன்று கிடைச்சது. அந்த அப்பாவுக்கான சுயமரியாதையை அந்த பெண் நிலைநிறுத்தினாள். எந்த இடத்துல அவமரியாதைக்கு உள்ளானாங்களோ, எந்த இடத்துல நிராகரிக்கப்பட்டாங்களோ, எந்த சமூகத்தில் இவங்களுடைய அழைப்பை நான் எடுக்க மாட்டேன்னு தவிர்த்தார்களோ, அந்த சமூகத்தில் அதே திண்டுக்கல் ஊரில் அவர் திரும்ப போகும்போது என்ன மனநிலையோடு போயிருந்தார். சென்னைக்கு வந்துட்டு அவர் திரும்ப ஊருக்கு போகிறார். கவிஞர் அவரை தேடி வீட்டுக்கு போகிறார். வைரமுத்து வீட்டுக்கு போய் அவரை வாழ்த்துறார், தங்க பேனா கொடுக்குறார். கல்வி ஒன்று தான் அந்த மாற்றத்தை உண்டாக்குச்சு. எந்த பின்புலமும் கிடையாது, எந்த பின்புலமும் கிடையாது. எல்லா போதாமைகளும் அந்த நந்தினிக்கு இருந்துச்சு. இது ஒரு நந்தினி இல்லை, பல பேர் இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான பிள்ளைகள் இன்னைக்கு அப்படி வந்துட்டு இருக்கிறாங்க. பெரும் நம்பிக்கையாக இருக்குது லட்சக்கணக்கான பிள்ளைகள். அதுக்கு பின்னாடி என்ன இருந்துச்சு யோசிச்சு பாருங்களேன். ஒரு தினக்கூலி அப்பா, 10க்கு 10 இடம், அங்க இருக்கிற ஒரு குழந்தைக்கு என்ன பெரிய கனவு இருக்க முடியும்? அடுத்து 11ஆம் கிளாஸ் சேரணும், இது கல்லூரிக்கு போகணும், கல்லூரிக்கு போறதுக்கு அளவுக்கான படிக்கணும்னு இல்லை. தமிழ்நாட்டினுடைய முதல் மதிப்பெண், வரலாற்றில் முதல் மதிப்பெண், வரலாற்றில் 42 ஆண்டுகள் இல்லாத வரலாற்றில் முதல் மதிப்பெண்ணை திண்டுக்கலுக்கு பக்கத்தில் 10க்கு 10 இடம் வீட்டில் உட்காந்து கனவு காண முடிகிறது. அது கனவுல வராது. அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு ரொம்ப முக்கியமாக இருக்குது, ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்ம எல்லாருக்கிட்டையும் கனவு இருக்குது, நம்ம எல்லாருக்கிட்டையும் விருப்பம் இருக்குது. கனவுகளை காணாத மனிதர்களே இல்லை. ஆனால் அந்த கனவை அடைவதற்கான முயற்சிகளை நாம் எவ்வளோ பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஃபோக்கஸில் பெரும் பிரச்சனை இருக்குது. ஒரு ஜென் கதை கூட இருக்குது. ஒரு சிஷ்யன் குரு கிட்ட போய் கேட்குறார். அவர் வந்து அந்த குருவை மிக நேசித்த ஒரு சிஷ்யன். இந்த குருவின் மூலமாக வாழ்க்கையினுடைய உச்சத்தை நான் அடைவேன்னு நம்பி அந்த குரு கிட்ட போறார், அவருடைய மடத்துக்கு போறார். போய் 1 மாதத்துக்குள்ளாக அவருக்கு வந்து நாம் தவறான இடத்துக்கு வந்துட்டோமோ அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்கு தோன்றுது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அந்த மடத்தில் அவர் தியானத்தில் இருக்கும்போது அவருக்கு காதுகளில் வந்து விழக்கூடிய வார்த்தைகள் அப்படி அவரை எண்ண வைக்கிறது. ஒரு மேன்மையான இடத்தை நோக்கி ஞான நிலையை அடைய வேண்டும் என்று அந்த இடத்திற்கு வந்த ஒருத்தருக்கு, இளம் துறவிக்கு, ஒவ்வொரு நாளும் இந்த இடம் தப்பாக இருக்குது, என்னுடைய அந்த ஞான நிலையை அடைவதற்கான இடம் இதுவாக இல்லை, குரு நல்லவர் தான், அவர் இன்னமும் நான் மதிக்கிறேன், ஆனால் இது சரியான இடம் தெரியல அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறார். ஒரு நாளைக்கு போய் தைரியத்தோட குருக்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு இது சரியாக இருக்குன்னு தோணலைங்க, உங்கள் மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதையும் அன்பும் ரொம்ப பெரிய ரெஸ்பெக்ட் எல்லாம் இருக்குது, ஆனால் நான் இந்த மடத்துலேருந்து வெளியேறணும்னு நினைக்கிறேன், என்னை அனுப்பி வைங்க அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னு குருவுக்கு கேள்வி கேட்குறாரு. என்ன பிரச்சனை? நீ போகலாம்ப்பா, உன்னுடைய விருப்பம், உனக்கு விரும்பி நீங்கள் வந்து வெளியில் போங்கிறது உன் விருப்பம் தான், நீ போகலாம், ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறார், இல்லை குருவே, நீங்கள் இவ்வளவு ஞான நிலையோடு இருக்கிறீங்க, உலகத்தை பற்றின விழிப்புணர்வை கொடுக்குறீங்க,
எனக்கு இவ்வளவு முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குறீங்க, என்னை போன்றே இங்கே இருக்கக்கூடிய சீடர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறீங்க. ஆனால் நான் வெவ்வேறு விஷயங்களை கேட்குறேன். நீங்கள் போன பிறகு உங்களுக்கு பின்னாடி உங்களை பற்றியே பொருளி பேசுகிறாங்க, இவங்கெல்லாம் ரொம்ப நெகட்டிவாக பேசுகிறாங்க, ரொம்ப வாழ்க்கையில் நான் இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயங்களாக பேசுகிறாங்க, எனக்கு நம்பிக்கை இழப்பு வருது, உங்களை பற்றியே பேசும்போது நான் ரொம்ப அதிர்ச்சி ஆகிறேன் அப்படிங்கிறாரு. அவருக்கு குருவுக்கு புரிஞ்சிச்சு, சரி இதுதான் விஷயம் பிரச்சனை அப்படின்ட்டு, நீ வெளியில் போகலாம்ப்பா, உன்னுடைய விருப்பப்படி நீ எந்த இடத்துக்கு போகணுமோ போகலாம், அதுக்கு முன்னாடி ஒரு சோதனை கொடுக்குற, அதை மட்டும் செஞ்சுட்டு போ அப்படின்றாரு. ஒரு கரண்டியில் தண்ணீரை தேக்கிக்கிட்டு நீ இந்த வளாகத்தை சுற்றி வந்துரு அப்படிங்கிறாரு. ரொம்ப எளிமையான ஒரு போட்டியாக இருக்குது. இதில் என்ன இருக்குது, ஒரு கரண்டியில் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த வளாகத்தை சுற்றி வந்துடலாம், நம்ம எப்படியும் நம்ம விருப்பம் நிறைவேறிடும், இவங்கள்ட்டேருந்து தப்பிச்சா போதும், இவ்வளவு நெகட்டிவ் வைப் இருக்குது இவங்கள்ட்டேருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு இளைய குரு ஞானிக்கும் ஒரு எண்ணம் வருது. அவரும் உடனே போய் சுற்றி வராரு. ஒரே ஒரு டிராப் துளி கூட கீழே சிந்தாமல், தண்ணீர் சிந்தாமல் சுற்றி வந்து விடுகிறார். குருட்ட வந்து சொல்கிறாரு, உங்களுடைய சவாலை, உங்களுடைய என்ன நீங்கள் எனக்கு போட்டி வச்சிங்களோ அதை நான் நிறைவேற்றிட்டேன், இப்போ நான் வெளியேறலாமா அப்படின்னு கேட்குறாரு. இப்போதும் நீ வெளியேறலாம், உனக்கான வாய்ப்பு இருக்குது, உன்னுடைய விருப்பம் தான், ஆனால் எனக்கு நான் சில கேள்விகள் இருக்குது, அதை மட்டும் பதில் சொல்லுன்றார். அப்போ கேட்குறாரு, இந்த தண்ணீரை ஏற்றி சுற்றிட்டு வந்தியே, அப்போ கவனமெல்லாம் எங்கே இருந்துச்சு, அது கீழே சிந்தாமல் இருக்கணும் தான் இருந்துச்சுன்னு. இங்கே இருக்கக்கூடிய மற்ற துறவிகள் பேசினதெல்லாம் அவன் காதில் விழுந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சாமி, நான் வந்து அதை பார்க்கல குருவே, ஏன்னா தண்ணி விழுந்துடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருந்தேன், வேறு எதுவும் எனக்கு காதில் விழுந்த மாதிரி தெரியல. இந்த கோயில் மணி ஓசை அடிச்சதே அது கேட்டுச்சா? இல்லையே குரு, நான் அதை கவனிக்கலை. இப்படி பல்வேறு ஒலிகளை, பறவைகளுடைய சத்தம்லாம் கேட்டுருக்குமே உனக்கு வழக்கமா, அது கேட்டுச்சா? இல்லை குரு, எனக்கு கேட்கல. ஏன் கேட்கல அப்படின்னா, உன்னுடைய சிந்தனை முழுக்க இந்த தண்ணீர் சிந்திவிடக்கூடாது என்பதனால முழுமையாக அதுக்குள்ளே இருந்த, அப்போ உன்னால் ஃபோக்கஸ் பண்ணும்போது வேறு கவனங்கள்லேருந்து நீ வந்து விலகி நிற்கிற, இது இருந்துட்டா நீ வேற எங்கே போனாலும் இருக்க வேண்டாம், இங்கேயே இருக்கலாம். இன்னொன்று அவர் சொன்னது, இன்னொன்று, நீ எந்த ஊருக்கு போனாலும் இதே போன்றவர்கள் தான் இருக்க போகிறாங்க. முதுகுக்கு பின்னால் பேசக்கூடியவர்களும் உனக்கு நெகட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கக்கூடியவன் தான் இருக்க போகிறான். நாம தான் முடிவு பண்ணணும், நமக்கு எது வேண்டும் என்பதும் எது வேண்டாம் என்பதையும் நாம தான் ஏற்றிக்கணும். நம்முடைய மனசுக்கும் நம்முடைய காதுகளுக்கும் இது வேண்டும் என்பதையும் இது வேண்டாம் என்பதையும் தீர்மானிக்கக்கூடியவராக நாம தானே இருக்கணுங்கிறாரு. அதுதானே இன்னைக்கு வந்து நம்ம உலகத்தை சுற்றி பல விஷயங்கள் இருக்கலாம். மொபைல் ஃபோன் வந்து பிள்ளைகளை கவனச்சிதறலுக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு காலம்தான். ஆனால் நாம் வந்து பிள்ளைகளை இந்த கவனத்தோடு கவனக்குவியோடு கொண்டு போக வேண்டிய ஒரு அம்சம் இருக்குது. இந்த கவனச்சிதறல் நமக்கு, அல்லது எதிர்மறை பேச்சுக்கள், அதுக்கு தான் சொல்ல வந்தேன். எதிர்மறையாக சொல்லக்கூடிய அம்சங்கள்ங்கிறது எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். இப்போ இந்த எதிர்மறை கருத்துக்களை நாம் ஏன் எடுத்துக்கணும்? நான் என்னுடைய அனுபவத்திலேருந்து கூட நான் பல நேரங்களில் பார்த்துருக்கேன். 1,00,000 பேர் கொண்டாடுகிறார்கள். 1,00,000 பேருக்கு மேலே எங்கே போனாலும் உங்களுடைய விவாத நிகழ்ச்சியை நான் பார்க்குறேன், உன்னுடைய இந்த கருத்து, இந்த கேள்வி இது சிறப்பாக இருந்துச்சுன்னு சொல்லக்கூடியவங்கள பார்க்குறேன். ஒரே ஒருத்தர் அன்றைக்கு வலைத்தளத்தில் ஏதோ ஒன்று எழுதுறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒன்று தான் நாள் முழுக்க மைண்டில் ஓடிட்டு இருக்கு. இந்த 1,00,000 பேர் சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்கள் நிற்கிறது இல்லை, ஒன்னே ஒன்று நெகட்டிவாக சொல்லக்கூடிய கருத்து ஓடிக்கிட்டே இருக்குன்னா யாரோட தவறு? எதை நாம பெருசா எடுத்துக்கிறோங்கிறதுல பிரச்சனை இருக்கு. என்னை நேசிக்கிற, என் மீது அன்போடு சொல்லக்கூடிய 1,00,000 பேருடைய வார்த்தைகளை நான் மதிக்காம என்னை வெறுக்கக்கூடிய ஒருவருடைய வார்த்தையை நான் மதிக்கிறேன்னு தானே அந்த அர்த்தம். அதை நாம் எடுத்துட்டு போனோம்னா, அப்ப நாம எதை எடுத்துக்கணுங்கிறதுல ஒரு முக்கியமான இருக்கு. அப்பா அம்மா சொல்றாங்களா, அக்கறையா சொல்றாங்களா, எடுத்துக்கலாம். அல்லது நம்ம மீது அன்போடு சொல்லக்கூடியவங்களை எடுத்துக்கலாம். ஆனால் அப்படி சொல்லக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கக்கூடிய இடத்துல நம்முடைய ஊக்கத்தை குலைக்கக்கூடிய தன்மைகளாக இதெல்லாம் இருக்குன்னு சொல்ல வரேன். ரொம்ப அடிப்படையான அம்சம். நான் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரான்னு ஒரு நிறுவனம். இந்த உதாரணத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஐயாவுடைய சொந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறது, அதனால் நான் மீண்டும் அதை கூட சொல்லலாம். நாமக்கல் பக்கத்தில் ஆண்டிப்பட்டி புதூர்னு ஒரு கிராமம். இந்த ஆண்டிப்பட்டி புதூரை பற்றி நான் திருவள்ளூரில் பேசினேன், கடலூர்லேயும் பேசுகிறேன். அந்த கிராமத்தை இங்கே பேசுவதற்கு என்ன வேலை, என்ன தேவை அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். அந்த ஊரில் பிறந்த ஒரு மனிதர் அரசு பள்ளியில் படிக்கிறார். அரசு பள்ளியில் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறார். பக்கத்து ஊருக்கு போய் அரசு பள்ளியில் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறார். அதுக்கு பிறகு நான் உங்கள் ஊரில் ஏதாவது ஒரு பக்கத்து நகரம் என்னங்க இருக்குது, பரமத்தி வெள்ளூர். அந்த நகரத்தில் அரசு கலைக்கல்லூரியில் இயற்பியல் படிக்கிறார். இதுக்கு பிறகு அவர் வந்து எம்ஐடிக்கு வரார். எம்ஐடி சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வளாகம். ஐஐடி மாதிரியான உயர்கல்வி நிறுவனத்தினுடைய ஒரு முக்கியமான உயர்கல்வி நிறுவனம்.
அவர் 1989 MITயில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வரும்போது அவர் சொல்றார், என்னுடைய உரையாடலை சொல்றார், தான் எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்றாரு. தலையில எண்ணெய் வைக்கல, செம்பட்டையான தலை, நீண்ட நாட்கள் எண்ணெய் வைக்காத ஒரு தலை எப்படி இருக்கும், செம்பட்டையா இருக்கும். அப்படி செம்பட்டை தலையோட, கசங்கின உடையோட, அயன் பண்ணல, கசங்கின உடையோட, செருப்பு போட்டுக்கிட்டு அந்த கூட்டத்தில் தனியா நாட்டுப்புறத்தானா நான் தெரிஞ்சேன். இது நான் சொல்ல, அவர் சொன்னது, வேலுச்சாமிங்கிற அந்த மனிதர் சொன்னது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய MITக்கு வரக்கூடிய க்ரௌடு அர்பன் எலைட் க்ரௌடு, எல்லா வாய்ப்பு வசதிகளோடு இருக்கக்கூடிய மாணவர்கள் வர்றாங்க. அந்த இடத்திற்கு முதல் முறையாக சென்னைக்கு பயணப்படக்கூடிய ஒரு இளைஞன் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போறார். அப்போ அவருடைய சீனியர் மாணவர் ஒரு ஆலோசனை அவருக்கு கொடுத்துருக்கிறாரு, நீ இதை எதை பற்றியும் கவலைப்படாத, யாரையும் பார்க்காத, பார்த்தனா உனக்கு ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும், நீயே இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுவ, எதையும் பார்க்காத, உனக்கு அறிவு இருக்கிறது, நேராக போ, தேர்வு மட்டும் எழுதுன்றாரு. அதே மாதிரி தேர்வு மையத்துக்கு போகிறாரு, குனிஞ்ச தலை நிமிராமல் போனேன், தேர்வை எழுதினேன், வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த பிறகு வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு நாள் இரவு உணவு அருந்திய பிறகு லாந்தர் லைட்டை அணைச்சிட்டு, அப்போ வீட்டோட நிலைமை அதுதான், லாந்தர் லைட்டை அணைச்சிட்டு படுக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, தம்பி உனக்கு ஒரு கடுதாசி வந்துச்சு, அதை ஓலை குடிசையில் சொருகி வச்சுருக்க, எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கடுதாசியை எடுத்து பார்த்தா அதுதான் MITக்கான அட்மிஷன். MITயில் அட்மிஷன் வாங்குறதுக்கு அரசு பள்ளியிலேருந்து அப்பா 4ஆம் கிளாஸ் படித்தவர், அம்மாவுக்கு கரன்சி என்ன தெரியாது, ஆனால் அங்கேருந்து கிளம்பி வராரு. அதுக்கு பிறகு MITயோட நிற்கலை. இன்னைக்கு மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா நிறுவனத்தினுடைய JMD, இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், இன்னைக்கு XUV 700 பார்க்குறோம் இல்லையா, இங்கே நம்ம ஊரில் நிறைய போகும் அந்த வாகனங்கள். அதே போல் மஹிந்திராவுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க, டெஸ்லாவை விட ஆக சிறந்ததாக இருக்குது, உலக அளவில் போட்டியை உண்டாக்குறது. நான் திரும்ப சொல்கிறேன், இது அந்த நிறுவனத்திற்கான பேச்சல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி சொல்ல வரப்போகிறேன். அது என்னவா வேணா இருக்கட்டும், ஆனால் ஒரு இண்டிஜினியஸான ஒரு கம்பெனிங்கிறதுனால அதை பற்றி நான் சொல்கிறேன், இந்திய நிறுவனம் அப்படிங்கிற இடத்துல இருந்து. அப்போ அந்த டிசைனை உருவாக்குனது இந்த மனிதர், இந்த மனிதரோடு இருக்கக்கூடியது. இன்னைக்கு தாரில் தொடங்கி இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கார்களை உருவாக்கக்கூடிய மஹிந்திராவை இந்தியாவினுடைய 2வது பெரிய நிறுவனமாக கடந்த மாதத்தில் மாறி இருக்குன்னா அதில் முக்கிய பங்காற்றக்கூடிய வேலுச்சாமி. இன்னைக்கு 7000 பேர் அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்க, 152 பேட்டன்ட் அந்த குரூப் எடுத்திருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல் தலைமுறை பட்டதாரிகள் பலரும் சேர்ந்து அந்த ஆய்வு கூடத்தில் இருக்கிறாங்க, 152 பேட்டன்ட்டை உருவாக்கி இருக்கிறாங்க உலக அளவில். அதில் இன்னொன்று இருக்குது, நம்ம மண்ணை விட முடியாதுல்ல, ராஜகுமாரன் ஒருத்தர் இருக்கார், எனக்கு தெரியாது, நான் டெஸ்ட் டிரைவுக்காக அந்த மஹிந்திரா நிறுவனத்துக்கு போனேன், டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அந்த நிறுவனத்தினுடைய 6Sன்னு ஒரு நிறுவனம் புதுசாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தொடங்கியிருக்கிறாங்க, அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த காரை என்னை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு ஒருத்தர் ஓட்டுறாரு. அந்த ட்ராக்ல 202 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது அந்த வண்டி. எனக்கு முறை உட்காரும் போது அப்படியே பயம் அல்லு அப்படி சொல்லுவாள், அப்படி இருந்துச்சு, எப்படா போகிறதுன்னு. 2வது முறை பழகிருச்சு, 3வது போயிடுச்சு. விஷயம் அது இல்லை, அதை ஓட்டிக்கிட்டு வந்தார்ல அவர் வேலுச்சாமியுடைய வலதுகரமாக இருக்கக்கூடிய ஒருத்தர், டெக்னாலஜி ரொம்ப முக்கியமாக பார்க்குறாரு. இந்த உருவாக்கத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் ராஜகுமாரன், அவரோட பேர். விருத்தாசலத்தில் இருக்கக்கூடிய கொளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரியில் இயற்பியல் படிச்சுட்டு அங்கேருந்து MITக்கு MITயில் படிச்சுட்டு இன்னைக்கு உலகத்தரமான கார் தயாரிப்பில் மிக முக்கியமான ஒரு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய ராஜகுமாரன். இந்த நிறுவனத்தில் வேலுச்சாமியோடு இருக்கிற வலதுகரம் இது. இடதுகரமாக ஒருத்தர் இருக்கார் நந்தகுமார்னு, அவரும் சீனியர் பொசிஷனில் இருக்கிறவர். அவர் ஊட்டியில் இருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரியில் படிச்சுட்டு MITக்கு அங்கேருந்து மஹிந்திராவுக்கு இந்த வேர்ல்ட் கிளாஸ் டெக்னாலஜி இன்னைக்கு உருவாக்கிருக்கக்கூடிய இந்த டீம் இருக்கு இல்லையா, இது முழுக்க முழுக்க அரசு பள்ளியில் படித்து அரசு கல்லூரியில் படித்து தங்களுடைய ஊக்கத்தின் மூலமாக தங்களுடைய முயற்சியின் மூலமாக இன்னைக்கு வேர்ல்ட் கிளாஸாக ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. இது சமகால உதாரணமாக நான் அதை குறிப்பிடுறேன். இதுக்கு பின்னாடி எவ்வளவோ நெருக்கடிகள் இருந்திருக்கு. இதை படிக்க வேண்டாம், இங்கே போக வேண்டாம், அங்கே இருக்க வேண்டாம். யோசிச்சு பாருங்கள், கொளஞ்சியப்பர் அரசு கல்லூரியில் இது படிச்சுட்டு ஒருத்தர் இந்த வேலைகளை பண்ணுவார். இன்னைக்கு அந்த அந்த காரில் AI இருக்குது, எல்லா டெக்னாலஜி இருக்குது, அப்கிரேடட் டெக்னாலஜி இருக்குது. BYDன்னு ஒரு நிறுவனம், சீனாவுடைய நிறுவனம், அதுதான் இன்னைக்கு உலகத்தின் மிக முக்கியமான எலக்ட்ரிக் வெஹிக்கிளை தயார் பண்ணுற நிறுவனம், முதல் நிறுவனம். அவங்களுடைய டெக்னாலஜியை வாங்கி பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் 5 ஆண்டுகளில் அந்த டெக்னாலஜியை பீட் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கான வேலைகள் நடந்து விட்டுருக்கு, நேரில் பார்த்தேன். பெரும் நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. எல்லாத்துக்கும் பின்னாடி ஊக்கம் தான் இருக்குது. இந்த ஊக்கத்துக்கு முன்னாடி வரும்போது இன்னொரு கேள்வி வரும், ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குது, இது இருந்தால் போதுமா, அதை அடையணும்ல. எல்லாருக்கும் ஊக்கம் இருக்குது, நான் பெரிய இடத்தை அடைஞ்சிடணும், வெற்றி அடைஞ்சிடணும், அந்த இடத்தை நோக்கி இலக்கை நோக்கி போயிடணும் அப்படின்னா அதை போகக்கூடிய இடத்துல நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுது. நிறைய இன்னைக்கு நம்ம இளம் சாதனையாளர்களை பார்த்துருக்கோம், ஸ்போர்ட்ஸில் பார்த்துருக்கோம். சமீபத்தில் நீங்கள் குகேஷ் பார்த்துருப்பீங்க, உலகின் மிக இளவயது
செஸ் சாம்பியன் அப்படிங்கிற பட்டத்தை அடைந்திருக்கிறார். காசிமா கேரம் விளையாட்டில் சாம்பியன், 17 வயசு 18 வயசு பொண்ணு, இப்போதான் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்க, ஆட்டோ டிரைவரோட பொண்ணு. அவருக்கு என்ன கனவு இருந்திருக்குன்னு பாருங்க. 1ஆம் கிளாஸ்லேருந்து ஒவ்வொரு நாளும் தன்னுடைய புத்தகத்தில் ஐ வில் பி அ வேர்ல்ட் சாம்பியன் எழுதி வச்சுக்கிட்டே இருந்த பொண்ணு, கண்ணாடிக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு இருந்தே பொண்ணு. அதே குடிசை வீட்டுக்குள்ளே இருந்து நாம் எழுதி வச்சிருந்தா எவ்வளவு நகைப்பு வந்திருக்கும். பார்க்க வரவன் எத்தனை பேர் கிண்டல் பண்ணியிருப்பான், என்னம்மா உனக்கு ஒரு கற்பனைக்கு அளவு வேணாமா, கனவுக்கு அளவு வேணாமான்னு கேட்டிருப்பாங்க. எல்லாவற்றையும் கடந்து தான் நின்றுச்சு. துளசிமதின்னு ஒரு பொண்ணு, அதை மட்டும் நான் சுருக்கமாக சொல்லிட்டு நிறைவு பண்ணுறேன். துளசிமதி ரொம்ப முக்கியமாக காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு. முருகேசன் ஒரு அப்பா, தினக்கூலி அந்த முருகேசன். அவருக்கு விளையாட்டு மீது மிகப்பெரிய ஆர்வம், 2 பெண் பிள்ளைகள். ஆனால் வசதி இல்லை, பொருளாதார வசதி கிடையாது, சமூக சூழலில் ரொம்ப பின்தங்கிய இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர். நிராகரிப்புகளுக்கு மொத்தமாக ஒருத்தரை கொண்டு அடையாளம் காமிக்கணும்னா அவர் தான். மொத்த உறவினர்களும் நிராகரிக்கப்பட்ட இடத்துல இருந்து பிள்ளைகளை இன்னைக்கு தேசிய அளவில் உலக அளவில் சாம்பியன் ஆக்கியிருக்காரு. இந்த துளசிமதி பிசிக்கலி சேலஞ்சு கேர்ள். பாராலிம்பிக்கில் பிரான்ஸில் சில்வர் மெடல் அடிச்சுட்டு வர்றாங்க. அவங்களுடைய ஒரு மாற்றுத்திறனாளி பெண் இப்போ தான் கல்லூரியில் வந்திருக்கிறாங்க, கல்லூரியில் சேர்ந்துருக்கிறாங்க. அவங்களோட உரையாடல் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த ஒலிம்பிக்கு முன்னாடி அவங்க ஆசிய போட்டிக்கு போயிருக்காங்க. ஆசிய போட்டியில் சிங்கிள்ஸில் கோல்டு மெடல், டபுள்ஸில் சில்வர் மெடல், மிக்ஸ்டு டபுள்ஸில் பிரான்ஸ் மெடல். ஒரே போட்டியில் ஆசிய அளவில் 3 பதக்கங்களை பெற்றுட்டு அந்த பொண்ணு சென்னைக்கு திரும்புகிறாங்க. விமான நிலையத்தில் அப்பாவும் அம்மாவும் வரவேற்கிறாங்க. அப்பாவுடைய கஷ்டம்லாம் ஒரு நீண்ட பட்டியல், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அத்தனையும் இருக்குது. அவருக்கு அடுத்த வேலைக்கு சாப்பாடு கிடையாது, ஆனால் பிள்ளைகளை கொண்டு போய் இருந்தார். வாரதால் அவங்க வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு, குடிசை வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு. அடுத்த நாள் காலையில் 5:30 மணிக்கு கிரவுண்டுக்கு பொண்ணுங்களை கூட்டு போயிட்டாராம். எக்ஸசைஸ் விடக்கூடாது, வார்ம் அப் விடக்கூடாது, ட்ரைனிங் விடக்கூடாதுன்னு. அந்த அளவுக்கு கடுமையான ஒரு தந்தை விளையாட்டுன்னு வரும்போது. ஆனால் மற்ற விதத்தில் எல்லாத்தையும் பெண்களுக்காக பண்ணவர். இப்போ முதல்ல துளசி அப்போ அந்த விமான நிலையத்துக்கு வரும்போது துளசிமதி அப்படியே காலில் விழுந்து அப்பாட்ட சரண்டர் பண்ணுற மாதிரி நின்று அந்த பதக்கங்களை அப்பாவுக்கு காணிக்கையாக்குனாங்க. அந்த நொடி, அந்த நிமிடம் இருக்குல்ல, அதுதான் அந்த முருகேசன்ற தந்தை வாழ்நாள் முழுக்க ஓடிய ஒன்றினுடைய மிக முக்கியமான தருணமாக இருந்துச்சு. ஒரு பெண் அப்பாவுக்கு என்ன செய்ய முடியுங்கிறத உணர்த்தின ஒன்று. இதுக்கு பின்னாடி இருக்கிறது முருகேசன்கிற ஒருத்தருடைய ஊக்கமும் மகள்களுடைய ஊக்கம் ரெண்டும் சேர்ந்து இருந்துச்சு. துளசிமதிக்கு சொல்கிறாங்க, எப்படிமா உனக்கு இவ்வளவு தூரம், ஏன்னா நிராகரிக்கப்பட்ட பொண்ணு தானே, கை சூம்பி போயிருக்கும். அவங்க சொல்லுவாங்க 5ஆம் கிளாஸ் வரைக்கும் எல்லா போகிற இடங்களெல்லாம் உருவகேலிக்கு ஆளான ஒரு பெண் அந்த பொண்ணு. உருவகேலிக்கு ஆளான பெண் நம்ம ஊரில் ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவோம் இல்லையா? அப்படி ஆகும்போது மாவட்ட அளவில் ஒரு வெற்றி வருகிறது. அந்த வெற்றியில் தான் முதல் முறையாக அந்த பெண் உணர்றாங்க. அந்த வெற்றிக்கு பிறகு எந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணாங்களோ, எந்த பள்ளி அவங்கள கிண்டலோடு பார்த்துச்சோ, எந்த நண்பர்கள் பார்த்தாங்களோ, அவங்கெல்லாம் ஒன்றா சூழ்ந்து நின்று கைத்தட்டி கொண்டாடினாங்க. அப்போ துளசிமதிக்கு மனசில் வந்துச்சான், வெற்றிகள் மூலமாக மட்டும்தான் என்னுடைய அவமானங்களை நான் துடைக்க முடியும், என்னுடைய நிராகரிப்பை நான் துடைக்க முடியும் அப்படின்னு அங்கே ஃபிக்ஸ் பண்ணி அங்கேருந்து ஒவ்வொரு வெற்றியாக நகர்ந்துட்டுருக்கு. மாவட்ட அளவு, மாநில அளவு, அதுக்கு பிறகு தேசிய அளவு, அதுக்கப்புறம் உலக போட்டி. இன்றைக்கி 2 கோடி ரூபா பரிசு அரசாங்கம் கொடுத்துருக்குது வெற்றி பெற்ற பிறகு. இன்றைக்கி அவருடைய கடன்கள் அல்லது எல்லாம் கடந்து போச்சு. நான் மீண்டும் சொல்கிறேன், அவருடைய பொருளாதார நிலை உயர்ந்தது விஷயமே இல்லைங்க. அது வரும் போகுது. பொருளாதார நிலை இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு போகுது. ஆனால் சமூக அந்தஸ்தை அந்த பெண் உருவாக்கி கொடுத்தா அப்பாவுக்கு. எந்த ஊரில் எந்த இடத்துல நிராகரிக்கப்பட்டாங்களோ அந்த ஊரில் ஒரு அரசு மரியாதையோடு வரவேற்பு இருக்குது. எப்படி ஒரு இடம், அதுதான் அந்த ஊக்கத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அம்சம். நான் இதை துளசிமதிக்கு சொன்னேன். இதை தாண்டி பல உதாரணங்கள் சமீபமாக நான் உரையாடல் இருக்கக்கூடிய பல அம்சங்கள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் நான் குகேஷை இந்த ஃபோக்கஸ்க்கான விஷயமா மட்டும் சொல்லி அங்கேயும் என்ன இருக்குது அப்படின்னா, குகேஷோடைய நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சாம்பியன், வேர்ல்ட் சாம்பியன் அந்த தம்பி. 11 வயசில் இந்திய அளவில் வெற்றி பெறுகிறான் செஸ் போட்டியில். அப்போ அவன்கிட்ட போய் கேட்குறாங்க, உன்னுடைய விருப்பம் என்ன, உன்னுடைய வாழ்நாள் இலக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்லுவோம் நம்ம, அடுத்த ஒரு போட்டியில் வெற்றி பெறுவது, அல்லனா இன்னும் சொல்லப்போனால் நான் உலக சாம்பியன் ஆகணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை சொல்லலாம். அதானே அதிகபட்ச விருப்பமாக இருக்கும். ஆனால் அவன் அப்படி சொல்லலை. உலகின் மிக வயது உலக சாம்பியன் அப்படிங்கிற இடத்தை நான் அடைய வேண்டும், வேர்ல்ட்ஸ் யங்கஸ்ட் வேர்ல்ட் சாம்பியன் அடையணும்னு 11 வயசில் சொன்னால் 17 வயதில் அடைந்தான். ஆனால் இது உடனே ஒரு பாட்டில் சொல்கிற விஷயம் இல்லை. 11 வயசுக்கும் 17 வயசுக்கும் இடையில இருக்கக்கூடிய காலங்களும், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பும், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபோக்கஸும், கன்சிஸ்டன்சியும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்துட்டார் இல்லையா? சிங்கப்பூரில் இறுதிப் போட்டியில் டிஃபெண்டிங் சாம்பியனோட போட்டிடுறாரு. டிஃபெண்டிங் சாம்பியன் இவரை விட பெரிய ஆளாக தானே இருக்க முடியும். கடந்த ஆண்டு நடப்பாண்டு சாம்பியன் அவரோட நிற்கிறாரு.
14 போட்டிகள் இருக்கக்கூடிய நிறைவு போட்டி. 14 போட்டிகளில் வெற்றி பெற்று விட்டால் தன்னுடைய இளவயது சாம்பியன், உலக சாம்பியன்கிற அந்த கனவை அடைந்து விடலாம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறார். 99% இலக்கை அடைஞ்சாச்சு. அந்த இடத்தை அடைஞ்சா வெற்றி. இப்போ நம்ம எல்லாருக்கும் என்ன பதட்டம் இருக்கும், நமக்கு ஒரு நர்வஸ் இருக்கும். இப்போ இந்த தலைமுறையில் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், பல வார்த்தைகளை நான் கேள்விப்படுறேன். இதெல்லாம் ஒரு பையனுக்கு இருக்கணும்ல. கிட்டத்தட்ட இலக்கை நோக்கி அடைஞ்சாச்சு, ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறேன், இதை வெற்றி பெற்றுட்டா என் இலக்கு, என்னுடைய வாழ்நாள் கனவு அப்படிங்கிற இடத்துல எந்த பதற்றமும் இல்லாமல் அமைதியாக அந்த ஆட்டத்தை தொடங்குறாரு. முதல் ஆட்டத்தில் தோல்வி. இப்போ நம்ம என்ன செய்வோம், முதல் தேர்வில் தோல்வி அப்படின்னா முடிஞ்சிச்சு வாழ்க்கை அப்படிங்கிற இடத்துல தான் பலருடைய அணுகுமுறையாகவும் இருக்குது. அது சாமானியர்கள் அப்படி தான் இருப்போம். அவ்வளோதான், இனிமேல் எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது சாமானியனுடைய மனநிலை. ஆனால் இன்னும் 13 போட்டிகள் இருக்குது. 13 போட்டிகளில் நான் என்னுடைய திறனை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் 7 மணி நேரம் போட்டி. செல்ஃபோனோ உரையாடல்களோ கிடையாது, யாரோடைய உரையாட முடியாது. 14 நாட்கள் கிட்டத்தட்ட தனித்து இருக்கக்கூடிய ஒரு இடம். வள்ளலார் சொல்ற மாதிரியான ஒரு தனித்திரு விழித்திருன்னு இருக்க வேண்டிய 14 நாட்கள். 14 நாட்களுக்கு நிறைவாக 7.5 6.5ன்னு அந்த சாம்பியன் பட்டத்தை தட்டி தூக்குறான். இளவயது சாம்பியன், வேர்ல்ட்ஸ் யங்கஸ்ட் வேர்ல்ட் சாம்பியன் அப்படின்னு ஃபஸ்ட்டு சாம்பியனுங்கிற இடத்தை அடையிறது இருக்குல்ல, அதுக்கான ஃபோக்கஸ் அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு கனவு இருக்குது. அந்த கனவு எல்லாத்தையும் இருக்குது. ஆனால் அந்த கனவை நோக்கி ஓடக்கூடிய திறன் எவ்வளோ பேர்ட்ட இருக்குது, அதுக்கான ஊக்கம் நம்மகிட்ட இருக்கா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ தலைவரோட நகைச்சுவை உரையாடலுக்காக எல்லாரும் காத்திருக்கேன்னு தெரியும், ரொம்ப எமோஷ்னலாக போயிட்டுருக்கு. ஆனாலும் இந்த முக்கியமான கூட்டம், பெற்றோர் நிறைய நிறைந்திருக்கிற கூட்டம்ங்கிறதுனால நான் இந்த கல்வியும் அதனுடைய ஊக்கமும் வெற்றியும் அறிவும் அழகும் என்ன அப்படின்னு சொல்லணும்னு விரும்பினேன். ஒரு நிறைவாக ஒரு கருத்து இதில் இப்போ நமக்கு நிறைய பேருக்கு நான் மீண்டும் அதை இது ஒரு அரசியல் மேடை இல்லை என்பதனால மறைபொருளாக சொல்லி நிறைவு செய்கிறேன். நமக்கு நான் சொன்ன ஏற்கனவே நம்முடைய உரிமை என்பதை சலுகையாக சொல்லக்கூடிய பல திட்டமிட்ட நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதெல்லாம் நிராகரிங்க. நமக்கு வாட்ஸ்அப்பில் பல தகவல்கள் வருது, நம்மையே நம்ப வைக்கக்கூடிய பல விஷயங்கள் நடக்குது, நமக்கு திறமை குறைவுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்குது. அதெல்லாம் இல்லை, எல்லாமே உண்மை மாதிரி இருக்கும், ஆனால் உண்மையாக இருக்காது. உண்மை மாதிரி சொல்லி நம்மளை திசை திருப்புவதற்கான முயற்சிகளும் நடக்கும். ஆனால் நாம் தான் உன்னிப்பாக கவனமாக இருந்து நம்முடைய வெற்றியை, இலக்கை அடைய வேண்டும். இந்த மண்ணில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி மறைந்த ஐயா அறிவொளி அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். அறிவொளி ஐயா பற்றி உங்களுக்கு தெரியும். பட்டிமன்றங்கள், விவாத மன்றங்களுக்கெல்லாம் மிக முக்கியமான முன்னோடி அவர். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த செட்டப்லாம் இருக்கு இல்லையா, இன்னைக்கு தம்பிகள் எல்லாம் உரையாடக்கூடியதுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தவர். ஒரு காலத்தில் அவருடைய ஆடியோ கேசட்ஸ் தான் நம்ம விக்கிரவாண்டி பேருந்து நிலையத்தில் போட்டு கேட்பாங்க, நம்ம அங்கே நிற்கிற நேரத்துலலாம். அப்புறம் வீடுகளெல்லாம் அவருடைய கேசட்டை கேட்பாங்க. திருவிழாக்களில், கோவில் திருவிழாக்களில் அவர் பேச வராருன்னா அறிவுபூர்வமாக பேசுவார். வெறும் நகைச்சுவை மட்டும் இருக்காது. இவங்க எல்லாமே இப்போ கொடுக்குறாங்க கூடுதலாக செய்திகளை. அதே போல் அதுக்கெல்லாம் முன்னோடி ஐயா அறிவொளி. அவர் இந்த உண்மை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறார், அதை பற்றி மட்டும் சொல்லி நிறைவு பண்ணுறேன். உண்மையை 3 விதமான உண்மைகள் இருக்குது அப்படிங்கிறாரு. ஏன்னா அது உண்மைன்னா ஒன்று தானே இருக்கணும், அப்படி தானே? உண்மை என்றால் ஒன்று தானே இருக்க முடியும், மற்றதெல்லாம் உண்மைக்கு மாறானது தானே. ஆனால் உண்மைங்கிறது 3 வகையானது அப்படிங்கிறாரு. உண்மையான உண்மை அப்படின்னு ஒன்று இருக்குது, பொய்யான உண்மை அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி உண்மையை பொதுவான உண்மை அப்படின்னு ஒன்று இருக்குங்கிறார். உண்மையான உண்மை, பொய்யான உண்மை, பொதுவான உண்மை. என்ன இது? உண்மைனா நாம் கேள்விப்படுறதெல்லாம் உண்மை ஒன்றாகவும், உண்மைக்கு வேறான, உண்மைக்கு மாறானவை எல்லாம் ஒன்றாகவும் இருக்கும். இவ்வளோதானே இருக்க முடியும். அப்புறம் எப்படி இதை அப்படி சொல்கிறாரு அப்படின்னு நமக்கு கேள்வி எழலாம் இல்லையா? அப்போ ஒரு கேள்வி எழுப்புறாரு. இந்த உலகம் நீர் பரப்பாலும் நிலத்தாலும் சூழ்ந்திருக்குன்னு தான் நம்ம படிச்சுட்டே இருக்கிறோம், வரலாறுலையும் இதுலேயும். உலகத்தில் நிலப்பரப்பு எவ்வளோ, நீர்ப்பரப்பு எவ்வளோ அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. ஏதாவது சொல்லுங்களேன் நீங்களே. உலகத்தில் நிலப்பரப்பு எவ்வளோ, நீர்ப்பரப்பு எவ்வளோ? ஐயா சொல்லுங்க. 3 பங்கு நீர், 1 பங்கு நிலம். இதானே? இதான் பொதுவான உண்மை. பொதுவான உண்மைங்கிறார். இது என்ன உண்மை தானே, அது என்ன பொதுவான உண்மை அப்படின்னு ஒரு கேள்வி வரணும். இதுதான் நமக்கு ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க, பாடம் சொல்லி கொடுத்துருக்கு. அதுதான் உண்மையும் கூட. 3 பங்கு நீராலும் 1 பங்கு நிலத்தாலும் சூழப்பட்டது பூமி.
இன்றைக்கி நம்ம பூமிக்கு மேலே போய் விண்வெளி ஆய்வு வரைக்கும் போயிட்டோம். அந்த ஊக்கத்தில் நான் சுனிதா வில்லியம்ஸ் எல்லாம் பேச முடியல. 8 நாளுக்கு போனவங்க 9 மாதம் தங்கியிருக்கிறாங்க. பல ஆய்வுகளை கொண்டு வராங்க, 152 ஆய்வுகள். அப்போ அந்த ஊக்கம் ஒன்று தான் அவங்களை அங்கே நிலைநிறுத்திருக்குது. இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஒரு பெரிய முன்னுதாரணமாக காமிக்குதுங்கிறதுலாம் வேறு, அதுக்குள்ளே போல. அப்போ இந்த விஷயத்தை அவர் என்ன சொல்வார்னா, 3 பங்கு நீராலும் 1 பங்கு நிலத்தாலும் சூழப்பட்டது உலகம் அப்படின்னா அது ஒரு பொதுவான உண்மைங்க அப்படிங்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு கடலில் கப்பல் போயிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, கப்பல் பழுதாகிடுது. பழுதான பிறகு கப்பலுடைய உதிரி பாகங்கள்லாம் உடஞ்சி விழுது. அது எங்கே போய் நிற்கும்? கப்பலில் உடஞ்சிருது. இது கடலில் கப்பல் உடஞ்சிருது, அதனுடைய பாகங்கள்லாம் எங்கே போய் நிற்கும்? கடலில் மூழ்க ஆரம்பிக்குது, தண்ணியில் மூழ்க ஆரம்பிக்குதா? கடைசியாக வேறு ஒரு இடத்துல போய் நிற்கணும்ல, அது எங்கே நிற்குது? தரையில் தானே போய் முட்டுது. அப்போ 3 பங்கு நீர்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. 3 பங்கு நீர்னு சொல்கிறோம், 1 பங்கு நிலம்னு சொல்கிறோம். ஆனால் நீர்பரப்பில் இருக்கிற கப்பல் மூழ்கிடுச்சுன்னா கடலில் தான் போய் தரையில் தான் போய் முட்டுதுன்றோம். நிலப்பரப்பு தானே அங்கேயும் இருக்குது. அப்போ பொதுவான உண்மைங்கிறது பொய்யான உண்மை ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. பொதுவான உண்மைங்கிறது 3 பங்கு நீரும் 1 பங்கு நிலமும். ஆனால் இப்போ அது பொய்யான உண்மை ஆயிடுச்சு. ஏன்னா அது போய் கப்பலோட பாகங்கள் விழருது அல்லது கல் போய் முட்டுறது தரையில் தான். இப்போ அது பொய்யான உண்மையாச்சு. உண்மையான உண்மை என்ன அப்படின்னா, முழுக்க நிலப்பரப்பு தான், அதில் 3 பங்கில் நீர் தேங்கி நிற்கிறதுன்னு சொல்கிறது தான் உண்மையான உண்மை அப்படின்னு அவர் பகுத்தறிந்து ஒரு விஷயத்தை அறிவொளி ஐயா எப்படி உண்மையை வகை வகையாக சொல்லுவாங்க, ஒரு உண்மையை உண்மை மாதிரியே சொல்லுவாங்க, ஆனால் அதுதான் உண்மையான தெரியாது அப்படிங்கிறதுக்கான விஷயமா சொல்லுவார். அவர் இது மாதிரி நிறைய விஷயங்களை அழகாக சொல்லக்கூடியவர், அறிவாக சொல்லக்கூடியவர், மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர். நானும் அதுதான் சொல்கிறேன். வாட்ஸ்அப்பில் நமக்கு நிறைய உண்மைகளாக வந்து கொண்டிருக்கிறது. எது உண்மை என்பதையும் உண்மையான உண்மை என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உரிமை என்பதும் நமக்கான வாய்ப்பு என்பதும் இந்த சமூகத்தில் நமக்காக கொடுக்கப்படுவது. இயற்கை எல்லோருக்குமானது. இயற்கையில் இருக்கக்கூடிய நீரும் நெருப்பும் மேகமும் அத்தனையும் எல்லோருக்கும் பொதுவானதுன்னா, இயற்கையின் படைப்பாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் எல்லாமும் பொது. கல்வியும் சுகாதாரமும் அடிப்படை வசதிகளும் எல்லோருக்குமானது. அதில் யாருக்கும் உரியவர்கள் யாருக்கும் இல்லாதவர்கள் இருக்க முடியாது. அதை நோக்கிய பயணத்தில் இந்த தலைமுறை மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதில் எந்த தயக்கமும் வேண்டாம். பிள்ளைகளை அவர்களுடைய இலக்கை நோக்கி அடைவதற்கு அந்த ஊக்கத்தை நாம் கொடுத்து கொண்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஊக்கத்திற்கு இன்னொரு சின்ன உதாரணம். அப்படியே பக்கத்தில் இருக்கிற சகோதரியும் அவங்க அப்பா 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது சொல்லியிருக்கிறாங்க, நீ அரசு பணிக்கு தாமா போகணும்னு. சித்ரா அவர்களுடைய தந்தையார், அவருக்கு ஒரு ஆசை இருந்திருக்குது, மகளை அரசு பள்ளிக்கு. இப்போ அவங்களே பள்ளிகள்லாம் அவங்க சகோதரர்கள் தான் நடத்துகிறாங்கன்னு எனக்கு தெரியும். திருவண்ணாமலை பக்கத்தில் கல்லூரிக்கு போய் நல்ல மதிப்பெண்கள் 12ஆம் கிளாஸ் எடுத்தாலும் அப்பாவுடைய விருப்பத்திற்காக என்ன நம்ம அரசு பள்ளிக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக போட்டித் தேர்வுகளுக்காக வேறு பாடப்பிரிவுகளை அடுத்து இன்றைக்கி அப்பா எதிர்பார்த்த அப்பா கனவை நிறைவேற்றிய ஒரு மகளாகவும் ஒரு மகன், பெரும் மகன் அங்கே இருக்கிறாரு. அவரை நம்ம பார்த்துட்டோம். மாவட்ட ஆட்சியர் மிக பெரும் உதாரணம். அவரோடு பணியாற்றக்கூடிய அவரோடு இப்போ அவர்கிட்ட பயிற்சி எடுத்துக்கூடக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சித்ரா அவர்களும் இந்த ஊக்கத்தினுடைய ஒரு அடையாளமாகத்தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வெற்றிகரமாக நடைபோட்டு கொண்டிருக்கிற புத்தக திருவிழாவின் 6வது நாளில் புத்தகங்களை ஏன் படிக்க வேண்டும், அறிவே அழகு, அப்பாவினுடைய தாயுள்ளம், வெற்றியின் மூலம் மட்டுமே என் அவமானங்களை சரி செய்ய முடியும் என்ற பல நல்கருத்துக்களை வழங்கிய ஊக்கமது கைவிடேல் என்ற தலைப்பில் கம்பீரமாக பரிசளித்திய ஐயா அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தற்போது மாவட்ட ஆட்சியர் அவர்களால் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நமது சிறப்பு அழைப்பாளர்களுக்கு மரியாதைமிகு நமது மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் பொன்னடை பூட்டி நினைவு பரிசினை வழங்குகிறார். உங்களின் பலத்த கரவொலியோடு. நிகழ்வின் அடுத்ததாக நமது உள்ளூர் படைப்பாளர்களின் புத்தகங்கள் நாள்தோறும் வெளியிடப்பட்டு கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கவிஞர் பல்லவி குமார் அவர்களால் எழுதப்பட்ட இருசம்மா புத்தகத்தினை திரு கார்த்திகை செல்வன் அவர்கள் வெளியிட
திருமதி ஏ சித்ரா மாவட்ட சமூக நல அலுவலர் கடலூர் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். உள்ளூர் படைப்பாளர்களுக்கு ஊக்கமளித்திட பலத்த கைத்தட்டல் தரலாமே. திரு ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வெளியிட கார்த்திகை செல்கன் ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள்.